வெல்கம் டு எடியம் அகாடமி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூஜிசி நெட் பேப்பர் 1ஓட இன்டென்சிவ் 10 டேஸ் கிராஷ் கோர்ஸ். இதுல டே 1 நம்ம டீச்சிங் ஆப்டிடியூட் கம்ப்ளீட்டா பார்த்துருக்கோம். யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட் நம்ம பார்த்துருக்கோம். டே 3 இன்னைக்கு நம்ம யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தனி வீடியோவா போட்டிருக்கோம். யூனிட் 4 கம்யூனிகேஷன் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா இது நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். இதையும் பாருங்க, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப முடிஞ்ச ஜூன் 2025 வரைக்கும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேசிக் டு அட்வான்ஸ் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரைட். ஸோ அப்படியே இந்த 10 நாளும் கொஞ்சம் பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் டேவே நம்ம போடணும்னு ட்ரை பண்றோம். இல்லைனாலும் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டே கண்டிப்பா நமக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் யூடியூப் சேனல்ல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட், பிளேலிஸ்ட் போயிட்டு இதெல்லாமும் பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் 4 கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட். ஆனா இந்த ஒரு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன்ல நம்ம சிலபஸ் ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. கம்யூனிகேஷனோட இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க, இல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு இருக்கு, டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கும், அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் மாஸ் மீடியா. அவ்வளவுதான். இதுல இருக்கிறது இவ்வளவுதான் நமக்கு. பட் சிலபஸை தாண்டி நிறைய இப்ப கேக்குறாங்க. ஓகே. சோ இது முன்னாடி நான் சொல்லிடுறேன் என்னெல்லாம் இருக்கணும், எங்க நம்ம அப்டேட் பண்ணிக்கணும்ன்றத சொல்றேன். நம்ம லாஸ்ட் ஜூன் 2025ல என்ன பண்ணியிருந்தாங்க, நிறைய ஷிப்ஸுக்கு மூவி ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. ஆஸ்கார் மூவில இருந்து பாலிவுட் மூவி வரைக்கும், எது வந்து ஐ கிராசிங் மூவி, இதுல வந்து நல்லா உங்களுக்கு நல்ல ஓடின படம் எதுனா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மூவி ரிலேட்டடாவும் இந்த தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ ஆஸ்காரும் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ மூவி கொஸ்டின்ஸும் இதுல கொஞ்சம் ஆட் பண்றாங்க. ஏன்னா இது மீடியானால எந்த மீடியா வேணா கேட்பாங்க. மீடியாக்குள்ள எல்லாமே சேரும். பிரிண்ட் மீடியாவும் இருக்கு, டிஜிட்டல் மீடியாவும் இருக்கு. ஸோ எல்லாமே சேரும். அதனால நம்ம கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் இதுல கொஞ்சம் தேவை. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அதுக்கப்புறம் நடுவுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வருதுன்னு எல்லாத்தையும் கண்டிப்பா சொல்றேன். வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க, அப்பதான் புரியும். ஒரு யூனிட்ல இருந்து நமக்கு 5 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. மேக்ஸிமம் இந்த வீடியோ நம்ம ஒரு 1 ஹவர் பண்ணுவோமா, எவ்வளவு நேரம் வரும்னு தெரியல, பார்ப்போம். ஸோ அந்த அளவு ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின்ஸுக்கு தாராளமா ஒதுக்கலாம் இல்லையா? ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. வேற யாருன்னா யூஜிசி நெட் எழுதுனால கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ரைட். ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இது நம்ம சிலபஸ்ல இருக்கு. கம்யூனிகேஷன்னா என்ன? நம்ம ஒருத்தவங்க கூட ஏதோ ஒரு கன்வே பண்றதுக்காக, அது வேர்ட்ஸ்ல கன்வே பண்ணலாம், இல்ல நான் வெர்பலா கன்வே பண்ணலாம். ஏதோ ஒரு கன்வே பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த கம்யூனிகேஷன் இல்லையா? கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் ஒரு கம்யூனிகேஷனுக்கு? டைனமிக் அண்ட் கண்டினியூஸா இருக்கலாம். டைனமிக்னால மாறக்கூடியது. அதே மாதிரி 2 வே ஒரு 1 வேவா இருக்கலாம். இல்ல 2 வேனாலே நான் ஒண்ணு சொல்லுவேன், சென்டர் சொல்லுவாங்க, ரிசீவர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அது பர்பஸ்ஃபுல்லா இருக்கலாம். கான்டெக்சுவலா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடியதாகவும் இருக்கும். அதான் கான்டெக்சுவல். அந்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சோஷியல் அண்ட் சிம்பாலிக் ப்ராசஸா இருக்கும். ரெக்வயர்டு ஷேர்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னா அந்த இப்ப நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறோம்னா அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் அது புரிதல் கரெக்டா இருக்கும் இல்லையா? அதுதான் அங்க சொல்றது. ஓகே. இல்லைன்னா அதே கல்ச்சர் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஈஸியா புரியும் அது மாதிரி. நெக்ஸ்ட் அஃபெக்டட் பை நாய்ஸ் ஆர் பேரியர்ஸ். இது நடக்கும் இல்லையா? சம்டைம் நடுவுல நமக்கு எதெல்லாம் தடங்கல்களா வருது கம்யூனிகேஷனுக்கு, அது நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ஒரு கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? இது கான்டெக்ஸ்ட், டிபெண்டன்ட், டைனமிக், இதெல்லாம் இதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்டான வேர்ட். ரைட். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இப்ப இந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? ஒண்ணு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இப்ப நியூஸ்லாம் ரிப்போர்ட் பண்றது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக படிக்கிறது. இது எம்சிக்யூ ப்ளூ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சைடு வர்றதும். ரைட். அடுத்தது பர்சியூசிவா இருக்கிறதுனா என்னன்னா, ஒருத்தவங்களை தூண்டுற மாதிரி பேசுறது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆட்டிடியூட், இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. ஆடோ கேம்பெயின் பண்றதோ பர்சியூசிவ் சொல்லுவோம். அந்த டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். இல்ல மோட்டிவேட்டடா பேசுறது மோட்டிவேஷன். ரெகுலேட்டரி, சில விஷயம் சரிப்படுத்துற பேசுறாங்க இல்லையா? இப்ப டீச்சர் பிஹேவியர் கண்ட்ரோலிங்க்கு பேசுறது, ரூல்ஸோ பாலிசிஸோ அது எல்லாம் ரெகுலேட்டரியில சேரும். இந்த சோஷியலைசேஷனுங்கிறதே நம்ம ஒரு நார்ம்ஸ் கத்துக்கிறது, நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பார்த்தா சில விஷயம் கத்துக்கிறோம். ஸ்ட்ரைட்டா போறதுல இருந்து கல்ச்சர் கத்துக்கிறதுல இருந்து எல்லாமே. ஸோ அந்த நார்ம்ஸ்க்காக பற்றி சோஷியலைசேஷன். இன்டகிரேட்டிவ்ங்கிறது நம்ம எல்லாரோடும் சேர்ந்து ஒரு டீமா பண்றது, அது எல்லாமே இன்டகிரேட்டிவ். இது எல்லாமே ஒரு வகையான ஒரு கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னாலே என்னதுன்னா, ஒரு விஷயம் நம்ம எப்படி அது இத பார்த்து கத்துக்கிறோம், அத நம்ம எப்படி கன்வே பண்றோம், எல்லாமே கம்யூனிகேஷன்ல சேரும். ரைட்.
அடுத்தது ஸ்டேஜஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் எவல்யூஷன். ஆக்சுவலா சொன்னா இது நமக்கு சிலபஸ்லலாம் குடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா கொஸ்டின்ஸ் இப்போ இதுல கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டேஜஸ் என்ன? முதல்ல நார்மலா கம்யூனிகேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும்? நான் வெர்பலா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த காலத்துல மனுஷங்க எப்படி பேசியிருப்பாங்க? ஒண்ணு கெஸ்டர்ஸ்ல பேசியிருப்பாங்க. செய்கையில பேசியிருப்பாங்க. இல்ல சவுண்ட்ல சொல்லியிருப்பாங்க எதனா. இல்ல சைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி பேசுவாங்க. ஸோ இது எம்சிக்யூல கேட்டாங்கன்னா, ஏர்லியஸ்ட் கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு? நான் வெர்பலா இருந்துச்சு. அடுத்தது கொஞ்சம் ஓரல் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்போக்கன் லாங்குவேஜ் அவங்க உங்களுக்கான ஒரு மொழி வர ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. ஃபோக் டேல்ஸ், செர்மன்ஸ்னா என்னதுன்னா, இந்த கடவுள பத்தி பேசுறதுல ஸ்பிரிச்சுவல் டாக்கிங் இதெல்லாம். ஸ்பீச்சு இது எல்லாமே இந்த மாரி பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்றோம்? எழுதுறது இல்ல. ஃபர்ஸ்ட் நான் வெர்பலா இருக்கு. அதுக்கப்புறம் மொழியில பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டோரி டெல்லிங், அரவுண்ட் ஃபயர், ஓரல் ஏஜ்ன்னு சொல்லுவோம் அத நம்ம. ஓகே. அடுத்தது ரிட்டன் ஏஜ் வருது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? எல்லா வார்த்தையுமே எழுத ஸ்டார்ட் பண்றோம். இல்லையா? ஒவ்வொரு சிவிலைசேஷன் வரும்போது அந்த எழுதுறாங்க இல்லையா? அந்த மாரி ஆரம்பிச்சது. அதாவது கிளே டேப்லெட்ஸ்ன்னு சொல்றது மெசொப்பொட்டேமியா. களிமண்ல எழுதுறது. ஓகே. அப்புறம் பேப்பிரஸ் இது ஈஜிப்ட்ல. ஓகே. அந்த பேப்பர் அந்த பேப்ரஸ் அந்த பிளான்ட்டோட இதுல எழுதுவாங்க இல்லையா? அது ஆரம்பிச்சது ஈஜிப்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மேனுஸ்கிரிப்ட்ஸ் பாம் லீவ்ஸ்ல எழுதுறது, பிளான்ட் பேஸ்ட் ட்ரீ. அப்புறம் பார்ச்மென்ட் பேப்பர் அனிமலோட ஸ்கின்ல எழுதுறது. ஸோ இதெல்லாம் இந்த ரிட்டன் ஏஜ் அந்த சமயத்துல வந்தது. ரைட்டிங், ஸ்டோரேஜ் பியாண்ட் மெமரி. அவங்க எதெல்லாம் வந்து காலத்தால அழியக்கூடாது. அதெல்லாம் எழுதி வச்சுட்டு போறாங்க இல்லையா? அதெல்லாம். அடுத்தது நமக்கு வந்தது பிரிண்டேஜ் வருது. பிரிண்டிங் மீடியாலாம் கொஞ்சம் வர ஸ்டார்ட் ஆகுது. மாஸ் புரொடக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட் வர ஸ்டார்ட் ஆகுது. பிரிண்டிங் பிரஸ், புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வருது. ஃபர்ஸ்ட் யார் பண்ணான்னா, குட்டன்பெர்க் பிரஸ் பிரிண்ட் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுது. நெறைய பேருக்கு ஒரு பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணது அவங்க. அடுத்தது எலக்ட்ரானிக் ஏஜ் வருது. கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ஆடியோ வந்துச்சு. அப்புறம் விஷுவலா கொஞ்சம் கொஞ்சமா வர ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆடியோ என்ன வந்துச்சு? டெலிகிராஃப் அனுப்ப வந்தது. டெலிஃபோன் வந்துச்சு. அப்புறம் ரேடியோ, டிவி அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா. ஃபர்ஸ்ட் ஆடியோ அதுக்கப்புறம் விஷுவலா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வயர்ட், வயர்லெஸ் எல்லாமே சேர்த்து தான் நம்ம எலக்ட்ரானிக் ஏஜ்ன்னு நம்ம சொல்றோம். அடுத்தது டிஜிட்டல் ஆர் நியூ மீடியா ஏஜ். இப்ப நெட்வொர்க்கிங்லாம் வர ஸ்டார்ட் பண்ணோம்னா, இன்டர்நெட், இமெயில் இதெல்லாம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோசியல் மீடியா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் இன்டராக்டிவ், பெர்சனலைஸ்டு மீடியாவாயிடுச்சு. இதெல்லாம் சேர்த்தா தான் நம்ம டிஜிட்டல் ஏஜ்ன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இப்போ மொபைல் ஆர் சோசியல் ஏஜ் இப்ப எல்லா இடத்துலயும் மொபைல் வருது. போர்ட்டபிள், ஆல்வேஸ் ஆன். ஸ்மார்ட் ஃபோன், ஆப்ஸ், சோசியல் நெட்வொர்க்ஸ் எனிதிங் எனிவேர் கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன ஆகுது? ஓரல் ஃப்ரீ லாங்குவேஜ் நான் வெர்பல்ல ஸ்டார்ட் ஆகி இப்போ கம்ப்ளீட்டா டிஜிட்டலா இருக்கும் இப்போ. ஓகே. ஸோ ஏஜ் டாமினேட்டட் பை இன்டர்நெட், இமெயில் ஆர் சோசியல் மீடியா நம்ம என்னன்னு சொல்றோம்? டிஜிட்டல் ஆர் நியூ மீடியா ஏஜ்ன்னு சொல்றோம். இது எல்லாமே கம்யூனிகேஷனுக்குள்ளேயும் வருது. ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம எடுத்தோம்னா, இது நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இதுல வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்றோம். வெர்பல் கம்யூனிகேஷன்ல வார்த்தைகள் நம்ம வெறும் பேசுறது மட்டும் கிடையாது. வேர்ட்ஸ்னா எழுதுறதும் வெர்பல்ல தான் சேரும். இப்ப நம்ம ஒரு இமெயில் அனுப்புறோம்னா அது வெர்பல்ல தான் சேரும். ஓகே. ஸோ ஓரலா இருந்தாலும் சரி, ரிட்டனா இருந்தாலும் சரி 2மே வெர்பல்குள்ள தான் சேரும். ஞாபகம் வச்சுக்கணும். டோன் இஸ் ஈக்குவல் டு பேரா லாங்குவேஜ். பேரா லாங்குவேஜ் யூஸ் பண்றது. ஏதோ ஒண்ணு வெர்பல்குள்ள சேர்றது இது எல்லாமே. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓரலாவும் பிரியுது, ரிட்டனாவும் பிரியுது. அடுத்தது நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னா, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் நம்ம வேற செய்கையில பண்ணி காட்டுறத நான் வெர்பல் சொல்றோம். இதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல இந்த ஒரு பார்ட் இம்பார்ட்டன்ட். கினெசிக்ஸ்னா பாடி மூவ்மெண்ட் வச்சு கம்யூனிகேஷன்னாலே ஒருத்தவங்க பண்ற செய்கையை வச்சு அவங்க நம்ம புரிஞ்சுக்கிறது. ப்ராக்ஸிமிக்ஸ்னா ஒருத்தவங்க டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? அந்த டிஸ்டன்ஸ்ல பேசுறத வச்சு அவங்க என்ன பேசுறாங்க? கம்யூனிகேட் எப்படி பண்றாங்க? அவங்க அத பத்தி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆக்யூலெக்சிஸ்னா ஐ கான்டாக்ட். ஆப்டிக்ஸ்னா டச்லயே நம்ம புரிஞ்சுக்கிறது. குரோனமிக்ஸ்னா டைம். ஒண்ணுமே இல்ல. ஒரு ஆஃபீஸ்ல ஒரு 11:00 ஒருத்தவங்க கரெக்ட்டா ஆஃபீஸ்க்கு வராங்கன்னா 11:00 வந்த உடனே நம்ம நினைப்போம். ஓ 11 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாரி அது கம்யூனிகேஷன் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான். பாரா லாங்குவேஜ்ங்கிறது அந்த பிட்ச் ஆர் டோன வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது. ஓகே. அப்பியரன்ஸஸ்ங்கிறது ட்ரெஸ், பிசிக்ஸ் ட்ரெஸ் அண்ட் பிசிக்க வச்சே இப்போ ஒருத்தவங்க ஆட்டியர் வெட்டிங் ஆட்டியர் போடுறோம்னா வெட்டிங் நினைக்கிறோம்ல சைலன்ஸ். ஓகேவா? இப்போ த டோன் இஸ் ஈக்குவல் டு பாரா லாங்குவேஜ். இந்த வெர்பல் கம்யூனிகேஷன்ல ஏன் இந்த மாரி இவங்க சொல்றாங்கன்னா, அவங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு வார்த்தை அத பேரா லாங்குவேஜ் சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா பேசுறாங்கன்னா, அத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அததான் அங்க பேரா லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. டோனோட வர பேரா லாங்குவேஜ வெர்பல்ல போடுவோம். ஓகேவா? அது நடுவுல வர்றது. ஸோ அது கொஞ்சம் கரெக்ட்டா அது மட்டும் இந்த ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா கரெக்ட்டா பார்த்து இது பண்ணணும். ஸோ கம்யூனிகேஷன பொறுத்தவரைக்கும் நமக்கு வெர்பல்னு இருக்கு, நான் வெர்பல் இருக்கு. வெர்பல்னா
எல்லாமே சேர்ந்தது தான். ஓகேவா? ஸோ ஸ்போக்கன் வேர்ட்ஸோட சேர்ந்து வர ஒரு பிட்ச்சா இருக்கலாம், சவுண்டா இருக்கலாம், வால்யூமா இருக்கலாம். அது எல்லாமே வெர்பல்குள்ள தான் சேரும். இப்போதைக்கு இந்த இடத்துல பேரா லாங்குவேஜ் யூஸே பண்ண வேண்டாம். கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். ஓகே. இது இந்த இடத்துக்கு வர்றது கரெக்ட் தாங்க. ஸோ பேரா லாங்குவேஜ்ங்கிறது நான் வெர்பல்குள்ள தான் சேரும். பேரா லாங்குவேஜ்னா என்னன்னா, இந்த நான் வெர்பல் எலிமெண்ட்ஸ் நம்ம பேசும்போது நடுவுல வர டோனா இருக்கலாம். ஒரு ஹை பிட்ச்ல ஒருத்தவன் பேசுறான்னா, ஏன் அந்த மாதிரி அவன் பேசும்போது அவன் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஏதோ ஒண்ணு. ஓகேவா? அத வச்சு நம்ம இப்படி இருக்கான்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, அதுவும் நான் வெர்பல்குள்ள சேரும். ஓகேவா? சின்னதா விட்டு பேசுற பாஸா இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்குள்ள சேரும். அததான் நம்ம பேரா லாங்குவேஜ் சொல்லுவோம். ஓகே. அது எப்படி வரும்? ஸ்போக்கன் வேர்டோட சேர்த்து வரும். ஓகே. அததான் பேரா லாங்குவேஜ். இந்த இடத்துல பேரா லாங்குவேஜ் வேண்டாம். ஓகே. அந்த டோன் ஏன் இது இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பேரா லாங்குவேஜ்னு ஒருத்தவங்க இது பேசுறான் இல்லையா? அதோட வர்றத கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஸ்கின் கலர், விஷுவல் கியூ அது. ஓகேவா? நம்ம அத பார்த்து இவங்க இப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அத மாதிரி. ஸோ இதெல்லாம் நான் வெர்பலாவே ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இதுதான். அடுத்தது மெட்டா கம்யூனிகேஷன் சொல்றது. ஒருத்தவங்க சொல்லாமயே சில விஷயம் நமக்கு புரிய வந்துரும் இல்லையா? அததான் மெட்டா கம்யூனிகேஷன். ஐ அம் ஃபைன்னு அவன் சொல்லுவான். பட் முகம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அத வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது கரெக்ட் இல்ல. அதுதான் ரீட் பிட்வீன் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அவன் சொல்றதையும் அது நடுவுல இருக்க அர்த்தத்த புரிஞ்சுக்கிறது. அதான். அடுத்தது சிம்பாலிக் இன்டர் கம்யூனிகேஷன் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. சைன் சிஸ்டம். ஃபார்மல் கம்யூனிகேஷன் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்மல் கம்யூனிகேஷனுங்கிறது அஃபிஷியலா ஃபார்மலா பேசுறது ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொல்றோம். இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனுங்கிறது நார்மலா ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதெல்லாம் நம்ம இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொல்றோம். அதுதான் ரூமர்ஸோ, கிளஸ்டரோ, காசிப் செயின். இது ஃபாஸ்ட்டா இருக்கும், ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட பேசுறோம். பட் இது ஃபார்மல் கம்யூனிகேஷன் ஆஃபீஸ்ல பேசுறது நம்ம. சம்டைம் டயக்னலா பேசுறது இதுல ஒண்ணு இருக்கு. டயக்னலா பேசுறதுன்னா வேற வேற டிபார்ட்மெண்ட் கீழ இருக்கிறது மேல சைட்ல பேசுறது அது. வேற இப்போ மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் லெக்சர் போய் இந்த பக்கம் சயின்ஸ் அவங்களுடைய ஹெச்ஓடி கிட்ட பேசுறது. அந்த மாதிரி. அந்த மாரி பேசும்போது, இல்லன்னா அந்த மாரி பண்ணும்போது அவங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம் இல்லையா? அந்த இடத்துல மோரல் போச்சு. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அததாங்க சொல்றாங்க. அடுத்தது அப்வர்ட் கம்யூனிகேஷன் ஒரு ஃபீட்பேக்குக்காக. அப்வர்டா இருக்கு. எம்ப்ளாயிலருந்து மேனேஜருக்கு போகுது. ஓகே. ஒரு சஜஷனோ, ரிப்போர்ட்டோ குடுத்து. டவுன்வர்ட் கம்யூனிகேஷன்னா கீழ வர்றது. மேனேஜர்லருந்து எம்ப்ளாயிக்கு வர்றது. ஏதோ கைடோ, கமாண்ட் பண்றாங்க. ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன். எப்பயும் இந்த ஹாரிசான்டல் நெறைய பேருக்கு இது வரும். ஹாரிசான்டல்னா இதுதான் ஹாரிசான்டல். ஹாரிசான்டல் எப்படி இருக்கும்? பியர் டு பியர் பேசுறத ஹாரிசான்டல் நம்ம சொல்றோம். சேம் லெவல் ஸ்டாஃப் கம்யூனிகேஷன். டயகனல் நம்ம அங்கேயே பார்த்தோம்ல. இதுதான் டயகனல். ஓகே. கிராஸ் லெவல்ல இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அங்க கீழ இருக்கிற வொர்க் பண்றவங்களுக்கு இங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. அது கிராஸ் லெவல் பிளஸ் கிராஸ் டிபார்ட்மெண்ட் பேசும்போது ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷனா இருக்கு. அடுத்தது இன்ட்ரா பர்சனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ட்ரானா நமக்குள்ள பேசிக்கிறது. செல்ஃப் கம்யூனிகேஷன் நம்ம இன்ட்ரான்னு சொல்றோம். இப்ப டைரி எழுதுறோமா, அது மீடியேட்டட் இன்ட்ரா பர்சனல். மறக்கவே மறக்காதீங்க. இன்ட்ரானா நமக்குள்ள பேசுறது. இன்டர்னா 2 பேர் கிட்ட பேசுறது. 2 பேருக்குள்ள ஃபேஸ் டு ஃபேஸ். ரிச் நான் வெர்பல் கியூஸ். அந்த மாரி அது இந்த மாரி 2 பேருக்குள்ள பேசும்போது நமக்கு புரியும் இல்லையா? அவங்களோட செய்கையும் நமக்கு புரியும். அதுதான். அடுத்தது குரூப் கம்யூனிகேஷன். குரூப்பா பேசுறது. மோர் தென் 2 பீப்பிள் இருக்கும்போது குரூப் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷன்னாலே ஒரு வைட் ஆடியன்ஸ போய் சேர்றது எல்லாமே மாஸ் கம்யூனிகேஷன். அதுதான் மீடியா சேனல்ஸ்லாம் இருக்கு. லார்ஜ் ஆடியன்ஸ போய் சேருது. பப்ளிக் ஸ்பியர்ன்னு அத சொல்றது. சின்க்ரனஸ் கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரே டைம் ரியல் டைம்ல நடக்கிறது. இப்ப வீடியோ கால் பண்ணி பேசுறோம்னா, அது நமக்கு சின்க்ரனஸ் கம்யூனிகேஷன், லைவ் கம்யூனிகேஷன். ஏசின்க்ரனஸ் கம்யூனிகேஷன்ங்கிறது நம்ம இப்போ ஒரு இமெயில் அனுப்புறோம். அதுக்கப்புறமா அவங்க நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க இல்லையா? ஸோ டிஃபரெண்ட் டைம்ல நடக்கிறதுனால அது ஏசின்க்ரனஸ் கம்யூனிகேஷன் நம்ம சொல்றோம். ஓகே. அடுத்தது இங்க நியூஸ் பேப்பர் ஏசின்க்ரனஸ். நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒண்ணு பண்றோம். யாரோ ஃபீட்பேக் அனுப்புறோம். அந்த மாரி. அத விட நம்ம வாட்ஸ்அப் வச்சிருக்க இன்னும் கரெக்ட்டா இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்போ இருக்கட்டும், இல்ல இமெயில் இருக்கட்டும். வாட்ஸ்அப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே வராம ஒரு 1 ஹவர் கழிச்சு வந்தா தான். வாட்ஸ்அப் கூட சொல்ல முடியாது. இமெயில் கரெக்ட்டா இருக்கு. கொஞ்சம் உடனே உடனே நடக்காது. அது நெக்ஸ்ட் ஹியூமன் மிஷின் கம்யூனிகேஷன். ஹியூமன் இப்ப ஏடிஎம்ல போறோம். ஹியூமன் டு மிஷின் நடக்குது இல்லையா? அது. மிஷின் டு ஹியூமன் நமக்கு ஏதோ ஒரு அவுட்புட் குடுக்குது. இது அலர்ட் குடுக்குது, நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுக்குது இல்லையா? நம்ம மிஷின்ல இருந்து ஹியூமனுக்கு வர்றது. அது மிஷின் டு ஹியூமன் சொல்லுவோம். மிஷின் டு மிஷின் வந்து ஆட்டோமேட்டட் கம்யூனிகேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம செட் பண்ணிட்டோம்னா, கரெக்ட்டா அந்த டைமுக்கு அது அது கரெக்ட்டா அத ஆன் பண்ண வச்சுரும் இல்லையா? இப்ப வீட்லயே இப்ப ஸ்மார்ட் ஹோம் இருக்கு. ஏதோ ஒண்ணு நம்ம இப்ப ஸ்மார்ட் டிவைஸ் இருக்குன்னா, அது கரெக்ட்டா 11:00 ஆனவுடனே அடிக்கணும்ன்றத அது நம்ம பண்ணும். அது மாரி நெறைய டிவைஸ் இருக்குல்ல. ஐஓடி டிவைஸஸ். ஐஓடிங்கிறது என்னன்னா, மிஷின் டு மிஷின் அது கரெக்ட்டான வேலை செய்யும். அத ரெகுலரா பண்ணும். அதான்
மிஷின் டு மிஷின். ஓகே. இப்ப அட்டெண்டன்ஸ் பண்ணுனா கூட கரெக்ட்டா அதுக்குன்னு செட் பண்ணி வச்சுட்டா, அது போய் இது சொல்லும். இத பண்ணு. ஸோ கரெக்ட்டா பண்ணும். ஓகே. ஸோ ஐஓடி டிவைசஸ்னா அதான். ஸோ மிஷின் டு மிஷின் இன்புட். நெக்ஸ்ட்க்கு போயிருவோமா? அடுத்தது இப்போ இதெல்லாம் இப்போ கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி வேணா கேட்கறாங்க. இப்போ கம்யூனிகேஷன பொறுத்தவரைக்கும் நமக்கு. நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ மிஷின் டு மிஷின் இப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டடா இருக்கு. இல்லையா? அப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஸோ ஏன்னா இது நம்ம ஐசிடிலயும் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது நமக்கு இருக்கிறது எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன பொறுத்தவரைக்கும் என்னலாம் தேவை? சென்டர் தேவை. யார் குடுக்குறாங்களோ, யார் மெசேஜ் அனுப்புறாங்களோ அவங்க தேவை. என்கோடிங்ன்றது நம்ம குடுக்குற மெசேஜ் எப்படி இருக்கு? சிம்பிளா இருக்கலாம், வேர்டா இருக்கலாம், இல்ல ஏதோ கோட்லயே அனுப்புறேன். அப்புறம் அந்த மெசேஜ்ங்கிறது தான் அந்த கன்டென்ட். ஓகே. சேனல்ங்கிறது இங்க மீடியம். எப்படி அனுப்ப போறோம்? ஓரலா அனுப்பலாம், இல்ல எழுத்துல அனுப்பலாம், இல்ல டிஜிட்டலோ, சென்சரியோ எப்படியோ அனுப்புறேன். இப்ப ரிசீவ் பண்றவங்க தான் அங்கிருந்து அந்த சைடு இருக்கவங்க. டார்கெட் பண்றோம்னா, அவங்களுக்கு தான் நம்ம மெசேஜ் அனுப்புறோம். அதுதான் ஆடியன்ஸ்ன்னு சொல்றோம். அவங்க எப்படி அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது டீகோடிங். அந்த நம்ம இப்ப சிம்பிள் அனுப்பிச்சா, அந்த சிம்பிள் அவங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் டீகோட் பண்றது. ஓகே. ஃபீட்பேக் அதுக்கப்புறம் அவங்க குடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் இங்க 2 வே. நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா, அது 2 வே. நமக்கு ரெஸ்பான்ஸ் வரலன்னா, அது 1 வே. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சென்டர் என்கோட் பண்றதெல்லாம் நம்ம நம்ம சொல்ல வர மெசேஜை எப்படி சொல்ல போறோம்ன்றது என்கோடிங். அந்த மெசேஜ்ங்கிறது கன்டென்ட். எப்படி வேணா இருக்கலாம். ஐடியாவா இருக்கலாம், எமோஷனா, ஏதோ ஒண்ணு. ஓகே. எத கம்யூனிகேட் பண்ண போறோம் அது. அடுத்தது நமக்கு இருக்கிறது மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன பொறுத்தவரைக்கும் நமக்கு லீனியர் மாடல், இன்டராக்டிவ் மாடல், டிரான்சாக்ஷனல் மாடல்னு 3 இருக்கு. லீனியர் மாடல்ங்கிறது ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும் தான். இதுல நமக்கு ஃபீட்பேக் வராது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஃபீட்பேக் கிடையாது. இன்டராக்டிவ் மாடல்ங்கிறது 2 வே மாடல். ஆனா இது நான் சைமல்டேனியஸ். இது சைமல்டேனியஸா நடக்காது. இது இமெயில் ஞாபகம் வச்சுக்கணும். நான் அனுப்புறேன். அதுக்கப்புறம் அத நல்லா புரிஞ்சுட்டு எனக்கு ஒரு ஆன்சர் வருது. இது 2 வே பட் நான் சைமல்டேனியஸ். சைமல்டேனியஸா இருக்காது. டிரான்சாக்ஷனல் மாடல பொறுத்தவரைக்கும் சைமல்டேனியஸா இருக்கும். நான் சொல்லுவேன். அவன் எனக்கு உடனே பதில் வரும். ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். மெயினா சொன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 3 தான் நமக்கு கம்யூனிகேஷன்ல இருக்கிற மாடல்ஸ். லீனியர் மாடல் ஒன் வே. இன்டராக்ஷனும் டிரான்சாக்ஷனும் 2 வே தான். ஆனா இது சைமல்டேனியஸா இருக்காது. இது சைமல்டேனியஸா இருக்கும் டிரான்சாக்ஷன். அவ்வளவு. ஓகே. இப்ப பாப்போமா? இப்ப லீனியர் மாடல் ஒன் வே. இதுல நமக்கு 2 மாடல் ரொம்ப 2, 3, 4 மாடல் இருக்குது. கரெக்ட். ஸோ இந்த 4 மாடல் இதுல நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா அரிஸ்டாட்டில் மாடல் சொல்லுவோம். இது ரொம்ப எய்ம் என்னன்னா இதுக்கு பெர்சியூஷன். பெர்சியூஷன்னால என்னன்னா மத்தவங்கள இன்ஸ்பயர் பண்ற மாரி பேசுறது. ஓகே. அததான் பெர்சியூஷன். அவங்கள அப்படியே கொஞ்சம் பண்ண வைக்கிறது. மெயினா இப்போ பப்ளிக் ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், இல்ல பாலிடிக்ஸா இருக்கட்டும், அது மாதிரிலாம் அவங்கள அப்படியே நம்ம பக்கம் இழுக்க வைக்கிற மாதிரி பேசுறது. அதான் பர்சியூட் பண்றது. அவங்கள யோசிக்க வைக்கிறது நம்ம பேசுறதுல. ஓகே. அவரு சொன்னது என்னன்னா, ஸ்பீக்கர் இதுல என்னலாம் இம்பார்ட்டன்ட், ஸ்பீக்கர் இம்பார்ட்டன்ட், அவரோட ஸ்பீச் இம்பார்ட்டன்ட், அந்த அவர் பேசுறது ஆடியன்ஸ கவர் பண்ற மாரி பேசுறது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்கிற எஃபெக்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்பீக்கர், ஸ்பீச், ஆடியன்ஸ், எஃபெக்ட். இது 4 அவர் சொன்னது. ஓகே. அதே மாரி இது பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இருக்கு. எப்படி ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசணும்னா, பேசுறது கிரெடிபிளா இருக்கணும். அதுதான் எத்தோஸ்ன்னு சொல்றோம். ஓகே. கரெக்ட்டா இருக்கணும் பேசுறது. ஓகே. எமோஷனா அந்த யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள புரிஞ்சு பேசணும். பேசுறத லாஜிக்கா பேசணும். அதான் எத்தோஸ், பாத்தோஸ், லோகோஸ்ன்னு சொல்றது யாரு? அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாரு. ரிட்டாரிக்கல் மாடல் பப்ளிக் ஸ்பீக்கிங். அடுத்தது லாஸ்வெல் மாடல பொறுத்தவரைக்கும் மீடியா அனாலிசிஸ் அண்ட் எஃபெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஓகே. இதுக்காக ஆரம்பிச்சது. மீடியா அனாலிசிஸ் அண்ட் எஃபெக்ட் அதுக்காக ஆரம்பிச்சது. எப்படி வருது? அதுக்கு நமக்கு என்ன எஃபெக்ட் கிடைக்குது? இதுக்காக. இதுல எது முக்கியம்னா 5 டபிள்யூ சொல்லுவாரு. ஹூ சேஸ் யாரு சொல்றான்னு முக்கியம். என்ன சொல்றாங்க? விச் சேனல் எந்த மீடியத்துல சொல்றாங்க? எந்த சேனல்ல சொல்றாங்க? யாருக்கு சொல்றாங்க? அதுக்கு அவங்களுக்கு என்ன எஃபெக்ட் கிடைச்சுச்சு? ஸோ இந்த 5 வர்றது எதுல? லாஸ்வெல். இவரது நெறைய வரும் மீடியாக்கு. லாஸ்வெல்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் நெறைய இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். லாஸ்வெல்து தான். ஸோ ஹூ சேஸ், வாட் இன், விச் சேனல், டூ. அதான் விச் சேனல், டு வூம், வித் வாட் எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்.
ஸோ எதுக்கு இவர் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாரு? நமக்கு கிடைக்கிற எஃபெக்ட் எப்படி நமக்கு அதோட விளைவு இருக்குன்னு அதுக்கு எஃபெக்ட் குடுக்குறாரு. இதுல யூஸ்டுன்னு எதனா ஒண்ணு புராபகேண்டா பண்ற இடத்துல இத யூஸ் பண்றோம். மீடியா ரிசர்ச் பண்ற இடத்துல இத யூஸ் பண்றோம். எஃபெக்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். இது லாஸ்வெல்து. அடுத்தது ஷானோன் வீவர். இது மெயினா டெக்னிக்கல் மாடல் சொல்லுவோம். ஓகே. இது இது டெலிஃபோன்க்காக யூஸ் பண்ணது. எப்படி அந்த சிக்னல் வந்து பாஸ் ஆவுது? அதுக்காக யூஸ் பண்ணது. ஓகே. ஸோ டெலிஃபோன் அண்ட் எலக்ட்ரானிக் சிக்னல் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணது. என்கோட் பண்றாங்க. மெசேஜ் வந்து என்ன பண்றோமோ அத சொல்றாங்க. சேனல் இந்த இடத்துல நாய்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாங்க. இப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷன் சரியா அங்க போய் சேரலன்னா, நடுவுல ஏதோ ஒரு தடங்கல் வருது இல்லையா? அததான் நாய்ஸ்ன்னு சொல்றோம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாங்க. டீகோடர், ரிசீவர். எப்படி அங்க புரிஞ்சுக்கிறாங்க? அதுதான் டீகோடர். ரிசீவர் அது. ஸோ இது எதுக்காக ஒரிஜினேட்டட் பண்றாங்க? டெலிகம்யூனிகேஷனுக்காக. இவங்க தான் அந்த நாய்ஸ் கான்செப்ட்ட சொல்லிருப்பாங்க. ஓகேவா? நடுவுல நமக்கு ஏதோ ஒரு தடங்கல் வருது. அதுதான் நாய்ஸ்ன்னு சொல்றது. அது என்ன ரீசனா இருக்கு? ஓகே. அடுத்தது நமக்கு இருக்கிறது பெர்லோ எஸ்எம்சிஆர் மாடல் சொல்றோம். இதுவும் லீனியர் மாடல். லீனியர் மாடல் மொத்தம் 4 மாடல். ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கும். நமக்கு இதுல ஃபீட்பேக் வராது. ஓகே. சோ இது இயரும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்வெல் 1948 இது 1949ல வருது, 1960ல வருது. இது காம்போனன்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எஸ்எம்சிஆர் ஓட ஃபுல் ஃபார்ம் சோர்ஸ், மெசேஜ், சேனல், ரிசீவர். இது 4 விஷயம் இருக்கு. அதே மாதிரி நம்ம செண்டரா இருந்தாலும் சரி, ரிசீவரா இருக்கவங்களுக்கும் அத பத்தின நாலேட்ஜ் இருக்கணும். அப்பதான் கம்யூனிகேஷன் இன்னும் நல்லா போகும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ஆட்டிட்யூடு, அப்புறம் நாலேட்ஜ், கல்ச்சர், இன்ஃப்ளூயன்ஸ் இது எல்லாமே கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. 5 சென்சஸுமே இம்பார்ட்டன்ட் அவர் சொல்றது. சோர்ஸ், மெசேஜ், சேனல், ரிசீவர் அது. ஓகே. அவங்க இப்போ ஒருத்தவங்க நல்லா நடத்தினா கூட, அத கேட்கறதுக்கு நமக்கு மனசுல இருக்கணும் இல்லையா? கரெக்ட்டா அதுக்கான ஒரு ஆட்டிட்யூட் இருந்தா தான். அததான் எல்லாமே ஒரு கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த மாரி இருக்குது பெர்லோ எஸ்எம். அப்பதான் அந்த கம்யூனிகேஷன் கரெக்ட்டா போகும். ஒன் வே. ஓகே. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில், ஆட்டிட்யூட், நாலேட்ஜ், கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் இது எல்லாமே கல்ச்சர் இது எல்லாமே கம்யூனிகேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பெர்லோ எஸ்எம்சிஆர் மாடல். ஓகே. அடுத்தது நமக்கு இருக்கிறது இன்டராக்ஷனல் மாடல்ஸ். 2 வேவா இருக்கும். பட் டர்ன் டேக்கிங். இது டர்ன் டேக்கிங்னா ஃபர்ஸ்ட் ஒரு செண்டர் கம்ப்ளீட்டா சொல்லி முடிச்சோன, ரிசீவர் அத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்றாங்க. சைமல்டேனியஸா இல்ல. இது இன்னும் கொஞ்சம் லீனியர் மாடலோட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இதுல ஃபீட்பேக் இங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இது எப்படி இருக்கும்ன்றது தான் இங்க இருக்கு. 2 வே ஃப்ளோ செண்டர் அண்ட் ரிசீவர் ஸ்வாப் ரோல்ஸ். ஏன்னா செண்டர், ரிசீவர். அதுக்கப்புறம் ரிசீவர் புரிஞ்சோன அவர் செண்டரா மாறிடுறாரு. அப்புறம் இதுதான் இங்க செண்டரா இருக்காரு. இங்க ரிசீவரா மாறுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிசீவர் இப்ப செண்டரா மாறிடுறாரு. இவரு ரிசீவரா மாறிடுறாரு. அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. ஃபீட்பேக் இங்க இன்க்ளூட் ஆயிருக்கு. கம்யூனிகேஷன் இங்க டயலாகா இருக்கு. பட் நாட் சைமல்டேனியஸ். டைம் டிலே இங்க இருக்கும். அதே மாரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுல அந்த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது அத பத்தின நாலேட்ஜ் செண்டருக்கும் இருந்து, ரிசீவருக்கும் இருந்தா அது ஓவர்லேப் ஆகுதுன்னு சொல்லுவோம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. இப்ப வந்து ஒரு ஏதோ ஒண்ணு இப்ப ஒரு ஸ்டூடண்ட்ஸ்குள்ளயே 2 பசங்க பேசிக்குது. அதே ஏஜ் குரூப்னா, அவங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இருக்கும். ஓரளவு 2 பேரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்க. சோ அந்த இடத்துல ஓவர்லேப் ஆகும். அதுதான் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அது இருந்தா இன்னும் நல்ல கம்யூனிகேஷன் ஆகும்ன்றத இவர் சொல்றாரு. ஓகே. இது இம்பார்ட்டன்ட் அதில் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் மாடல் ஆஸ்குட் ஸ்கிராம் மாடல் நம்ம சொல்றோம். இது இன்டராக்டிவ் லூப் பிட்வீன் கம்யூனிகேட்டர்ஸா இருக்கு. ஸோ நோ ஃபிக்ஸட் இங்க சென்டர் ரிசீவர் ஃபிக்ஸட் கிடையாது. ஏன்னா இவங்க சென்டர் 2 மாறி மாறி இருப்பாங்க. அதான் சர்க்குலர்ன்னு சொல்றோம். இப்படி இருக்கும். சென்டர் ரிசீவரா மாறாரு. அப்புறமா திருப்பி இவர் சென்டரா ஆறாரு, ரிசீவரா வராரு. சர்க்குலரா போயிட்டே இருக்கு. அடுத்தது வெஸ்லே மேக்லின் மாடலுங்கிறது இது மெயினா மாஸ் கம்யூனிகேஷனுக்கு நல்ல வைட் ஆடியன்ஸ போய் சேருது இல்லையா? அங்க யூஸ் பண்றது. சோ இதுல வந்து இவரு கேட் கீப்பிங்ன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. கேட் கீப்பிங்னா என்னன்னா, எது தேவையோ அது மட்டும் நமக்கு வந்து சேர்றது தான் கேட் கீப்பர், கேட் கீப்பிங் நம்ம சொல்றோம். இது வெஸ்லே மேக்லின் மாடல் 1957ல வருது. இதுல என்வைரன்மென்டல் ஈவென்ட்ஸ்ன்னு ஒண்ணு சொல்றாரு. அதான் ஈவென்ட். எந்த ஈவென்ட் சொல்றோம் அந்த ஈவென்ட் அது. சி வந்து கேட் கீப்பர் செலக்ட்ஸ் மெசேஜ். அவரு மெசேஜ செலக்ட் பண்றாரு. இதுல பி வந்து இங்க ஆடியன்ஸ். ஃபீட்பேக் த்ரூ கேட் கீப்பர். நமக்கு கேட் கீப்பர்ல இருந்தா நமக்கு கிடைக்குது. அது கரெக்ட்டா நமக்கு ஃபில்டர் பண்ணி குடுக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வெஸ்லே அண்ட் மேக்லின் மாடல். மாஸ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்றாங்க. கேட் கீப்பிங் கான்செப்ட் வர்றது வெஸ்லே அண்ட் மேக்லின் மாடல்ல இருக்கு. ஓகே. சோ ஈவென்ட்ஸ்ங்கிறது ஏதோ ஒண்ணு என்வைரன்மென்டல் ஈவென்ட்ஸ் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்.
கேட் கீப்பர்ன்ற அவர் தான் மெசேஜ் எது குடுக்கணுமோ அத குடுக்குறாரு. ஆடியன்ஸ் இருப்பாங்க. இது மாதிரி. ஃபீட்பேக் த்ரூ கேட் கீப்பர். நமக்கு அங்க இருந்து தான் வருது. ஓகே. அடுத்தது டிரான்சாக்ஷனல் மாடல்ஸ் நம்ம சொல்றோம். இது 2 வே கம்யூனிகேஷன். இது சைமல்டேனியஸா இருக்கு, டைனமிக்கா இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி சைமல்டேனியஸ் இதுல இன்னும் 2 வார்த்தை. எது இம்பார்ட்டன்ட் சொல்றோம்? சிச்சுவேஷன் அண்ட் கான்டெக்ஸ்ட்ன்ற வார்த்தை இதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சிச்சுவேஷன் பிளஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே. இதுவும் இம்பார்ட்டன்ட். அதே மாரி இது கொஞ்சம் நான் வெர்பலயும் புரிஞ்சுக்க முடியும் இந்த டிரான்சாக்ஷனல்ல. ஏன்னா, இது ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் நம்ம டைரக்ட்டா பண்றோம். ஏன்னா, நம்ம பேசுறோம் இல்லையா? நம்ம பேசம்போதே கன்டினியூஸா பேசிட்டே இருக்கும்போதே நமக்கு ஒரு சில விஷயம் புரியும். புரியாதது பேசினா கூட, ஒண்ணு பேச பேச நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது இல்லையா? அததான் இவரு சொல்லுவாரு. அந்த சிச்சுவேஷன், அந்த கான்டெக்ஸ்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வெர்பலும் இங்க நோட்டீஸ் பண்ண முடியும். ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் இங்க இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கியூஸ், எமோஷன்ஸ், கான்டெக்ஸ்ட் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். இதுல நமக்கு இருக்கிறது டான்ஸ் எலிக்கல் மாடல். இது 1967ல சொல்றாரு. இவர் என்ன சொல்வாரு, நம்மளோட கம்யூனிகேஷன் நமக்கு ஒவ்வொரு விஷயம் இது எலிக்கல்னாலே இப்ப எலிக்ஸ் மாடல் இப்படி இருக்குமா? இந்த மாரி நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணும், நம்ம கம்யூனிகேஷன் அப்படியே ஷேப் பண்ணும்னு சொல்லுவாரு. ஓகே. அதே மாரி ரிப்பிட்டேட்டிவா இருக்காது. ஒண்ணு நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, நான் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டே தானே போறேன். அததான் அவர் சொல்றது. நாட் ரிப்பிட்டேட்டிவ் கன்டினியூஸா நமக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ஆயிட்டே இருக்கும். ஷோ ஹவ் கம்யூனிகேஷன் க்ரோஸ் ஓவர் டைம். இல்லையா? ஒரு 5 இயர் குழந்தைக்கும் 15 இயர்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? ஏன்னா, அதுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல அதோட கம்யூனிகேஷன் ப்ராசஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கும். அதான் அவர் சொல்றது. இது எலிப்ஸ் மாடல்ல வர்றது இது. ஓகே. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது யூஜின் ஒயிட் சர்க்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன். இது 1960ல வருது. யூஜின் மாடல் கூட சொல்லுவாங்க இது. கம்யூனிகேஷன் இதுல அப்படியே சைக்கிள் மாதிரி இருக்கு. இதுல 8 ஸ்டேஜ் சர்க்குலர் மாடல்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ஓகே. எப்படி வந்து நம்ம அவங்க கிட்ட பேசும்போது, இன்னொருத்தவங்க கிட்ட எப்படி பேசுறோம்? ஃபர்ஸ்ட் திங்க் பண்றோம். சிம்பலைஸ் பண்றோம். நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஒரு இது அழகா அத எக்ஸ்பிரஸ் பண்றோம். சிம்பிள் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ் பண்றோம். அதுக்கப்புறம் அத நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோம். சொல்றோம். அதுக்கப்புறம் அங்க ரிசீவர் என்ன பண்ணுவாங்க? ரிசீவ் பண்ணிட்டு, அவங்க நம்ம எப்படி சொல்றோமோ, அத அவங்க டீகோட் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு உங்க ஃபீட்பேக் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மானிட்டர் பண்றோம். நம்ம சொன்னது ரைட்டா, ராங்கா? இல்லன்னா கரெக்ட்டா திருப்பி மாத்தி திரும்பி சொல்றோம். ஸோ அது என்ன ஆகுது? ஒரு கன்டினியூஸ் லூப் மாரி போயிட்டே இருக்கு. அவங்க குடுக்குற ஃபீட்பேக் வச்சு நான் என்னோட பேசுறதோ, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க மாத்தி மாத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஒயிட் சர்க்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் மாடல் வந்து 8 நான் ஏன் ரொம்ப இன் டெப்த் போலன்னா கன்ஃப்யூஸ் ஆயிடும். கரெக்ட்டா இது இந்த கீ டெர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிக்ஸ் மாடல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல குரோ ஆயிட்டே இருக்கு. ஒயிட் சர்க்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் மாடல் ஒரு சைக்கிள் மாரி இருக்கு. 8 இருக்கு. சர்க்குலரா போயிட்டே இருக்கு. ஓகேவா? அதே மாரி ஃபீட்பேக் என்ன பண்ணும்? என்னோட அடுத்த ரவுண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு எனக்கு ஒரு லூப் மாரி இருக்கு அது. ஸோ இதுல ஃபீட்பேக்கும், மானிட்டரிங்கும் இங்க ப்ளே பண்ணுது. அடுத்தது பாண்ட்லன் மாடல் 1970. இதுவும் இம்பார்ட்டன்ட். இது எக்ஸ்பிளைன் ரியல் லைஃப் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரியல் லைஃப நார்மலா நம்ம பேசுறது. அதுக்கு எதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கு? பப்ளிக் கியூஸ். பப்ளிக் கியூஸ் நம்ம பார்த்தோனே நமக்கு தெரியும். விசிபிள் சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம பப்ளிக் இப்போ ஒருத்தவங்கள பார்த்து பேசும்போதே, அவங்க முகபாவனை தெரிஞ்சிரும். நம்மகிட்ட அவங்க கரெக்ட்டா பேசுறாங்களா? பிரைவேட் கியூஸ்ங்கிறது அவங்களுக்குள்ள இருக்க இன்டர்னல் தாட்ஸ் இல்ல எனக்குள்ள இருக்க இன்டர்னல் தாட்ஸ நம்ம பிரைவேட் கியூஸ்ன்னு சொல்றோம். என்வாயன்மென்டல் கியூஸ்ங்கிறது நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் என்வாயன்மென்டல் கியூஸ். கான்டெக்ஸ்ட் அரவுண்ட் பிளேஸோ, அட்மாஸ்பியரோ இது எல்லாமே முக்கியம்னு இவரு சொல்றாரு பான்லண்ட். ஓகே. ஒருத்தவங்க பேசுறதுக்கு வெறும் வார்த்தை மட்டும் பத்தாது. அவங்க உள்ளுக்குள்ள ஒரு தாட்ஸ் இருக்கும். அவங்க கேட்கிற மனப்பாங்கு இருக்கணும். இல்லையா? அதுக்கு அவ இருக்கிற சூழ்நிலை ஒத்து போணும். எல்லாமே இருக்கு. ஏதோ ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிற இடத்துல போய் சந்தோஷமா பேசினா போய் அந்த கம்யூனிகேஷன் போய் சேருமா? அந்த மாரி இருக்கு. அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் எல்லாமே. ஸோ பப்ளிக் கியூஸ், பிரைவேட் கியூஸ், என்வாயன்மென்டல் கியூஸ் இந்த 3த்த சொன்னது யாரு? பான்லண்ட். பப்ளிக்னா நம்ம பார்க்கும்போதே தெரியறது. டோனோ, அவங்க கெஸ்டரோ எது வேணா. பிரைவேட்ங்கிறது நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே. என்வாயன்மென்ட்க்கு நம்ம சுத்தி இருக்கிற விஷயம். கான்டெக்ஸ்ட். ஓகே. அந்த பிளேஸ், அந்த அட்மாஸ்பியர். சைமல்டேனியஸா இங்க செண்டிங் அண்ட் ரிசீவிங் இங்க நடக்கும். ஸோ மல்டி சேனல் இன்டர்பர்சனல் இருக்கும். ஏன்னா, இங்க நெறைய விஷயத்துலருந்து நமக்கு வருது. பப்ளிக் கியூ, பிரைவேட் கியூ, என்வாயன்மென்டல் கியூ. அதனால தான் மல்டி சேனல் இன்டர்பர்சனல் சொல்றோம். கியூ பேஸ்டு மாடல் சைமல்டேனியஸா இருக்கும். எஸ்ஆர் இருக்கும். ஏன்னா, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அதோட ரெஸ்பான்ஸ் நம்ம பண்றோம் இல்லையா? இன்டர்பர்சனல். ஸோ ஒருத்தவங்க கம்யூனிகேஷன் போறதுக்கு நெறைய விஷயம் தேவைப்படுதுன்றார். நெக்ஸ்ட் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் மாடல பொறுத்தவரைக்கும், ஓகே சில மாடல் டிரான்சாக்ஷனலயும் சேரும், இன்டர்பர்சனலயும் சேரும். அப்படியே நம்ம பிரிக்கவும் முடியாது. ஏன்னா சில மாடல்ஸ் என்ன ஆகும், அவங்க அப்டேட் பண்ண மாறிட்டு இருக்கும்.
ஸோ இன்கேஸ் இந்த பாண்ட்லன் மாடல் கூட சொல்ல முடியாது. இன்டர்பர்சனல்ல கூட கேட்கலாம். பட் இதுதான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். டிரான்சாக்ஷன்லாம் சைமல்டேனியஸா நடக்கிறது. இன்டர்பர்சனலா 2 பேருக்குள்ள பேசுறது, அதுக்கு என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இது இன்டர்பர்சனல்லயும் சேர வாய்ப்பு. ஓகேவா? ஸோ அது கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்னு நான் தனியா குடுத்தது. பட் அது எப்படி வேணா வரும். நெக்ஸ்ட் நமக்கு இப்ப எக்ஸாம்ல இது கேட்டுட்டு இருக்கிறது ஜோசப் ஏ டேவிட்டோ. அவர் என்ன சொல்றாரு? கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஒன்லி மெசேஜ் பிளஸ் ஃபீட்பேக். அது ஒரு மல்டி ஸ்டேஜ் கன்டினியூஸ் சைக்கிளா இருக்கு. மெசேஜ் ஃபீட்பேக் மட்டும் கிடையாது. ஒரு கம்யூனிகேஷன் போய் சேர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மெசேஜ பத்தி ஒரு கம்யூனிகேஷனுக்கு இப்ப எப்படி ஒரு டீச்சர் ஒரு கன்டென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோ குடுத்து பசங்க கிட்ட இருந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றாங்க. அதேதான் இங்க. அதுதான் இங்க ஃபீட் ஃபார்வர்டுன்னு நம்ம சொல்றோம். பிஃபோர் கம்யூனிகேஷனே ஒரு அஜெண்டா, இன்ட்ரோ, ப்ரிஃபேஸ் பண்றத நம்ம ஃபீட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம். பிஃபோர் த மெசேஜ் ஸ்டார்ட்ஸே நம்ம இது பண்ண போறோம். பசங்கள தயார்படுத்துறது. ப்ரிவ்யூ, பிரிப்பரேஷன் கிவன் பிஃபோர் த மெசேஜ். அதுக்கப்புறம் மெசேஜ்ங்கிறது டியூரிங் கம்யூனிகேஷன் நடக்கிற விஷயம். வெர்பலா இருக்கலாம், நான் வெர்பலா ஏதோ ஒண்ணு. ஃபீட்பேக்ன்றது பசங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க. டவுட்டோ, நாடிங்கோ, கமெண்ட்ஸோ அத வச்சு புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபீட் பேக்வர்ட் லூப் ஒண்ணு இருக்கு. பசங்க புரிஞ்சத வச்சு நான் சரி பண்றேன். கன்டினியூஸ் டியூரிங் கம்யூனிகேஷனா, பசங்க ஒரு வேள புரியல, டவுட் கேட்கறாங்கன்னா, திரும்பி நான் மாத்திட்டு திரும்பியும் அத அகைன் ரிப்பீட் பண்றேன் இல்லையா? அதுதான் ஃபீட் பேக்வர்ட் லூப். சென்டர் அட்ஜஸ்ட் த மெசேஜ் பேஸ்ட் ஆன் ரிசீவர்ஸ் ஃபீட்பேக். அடுத்தது ஃபீட் த்ரூன்னு சொல்றது இது ஃபியூச்சர் இது. ஃபீட் த்ரூன்னு சொல்றது என்னது? இது ஃபியூச்சர். லாங் டர்ம் எஃபெக்ட் த மெசேஜ் கிரியேட்ஸ் ஆஃப்டர் கம்யூனிகேஷன் எண்ட்ஸ். ஒரு சில விஷயம் டீச்சர் சொல்லிக் கொடுத்தோன்னே, இது அப்படியே பசங்க ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், ஏதோ அது ஃபீட் த்ரூ அது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுது. ஃபியூச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் அப்பயே முடியாம, முன்னாடி பின்னாடிலாமும் அதுக்கு தேவைன்றது தான் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்ல ஜோசப் ஏ டெவிட்டோ சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ ஃபீட் ஃபார்வர்ட் இது பிஒய்க்யூல கேட்டிருந்தாங்க. பிஃபோர் கம்யூனிகேஷன் வரும். ஃபீட் பேக்வர்ட் லூப்புங்கிறது பசங்க டவுட் இருந்துச்சுன்னா திரும்பி அதை சரி பண்ணி இன்ஸ்டன்டா கரெக்ட் பண்ணி சரி பண்ணி போறது. ஃபீட் த்ரூங்கிறது ஃபியூச்சர்லயும் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து பண்றது. ஸோ தீஸ் ஹெல்ப்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கம்யூனிகேஷன் ப்ரிப்பர்ஸ், டெலிவர்ஸ், ரெஸ்பான்ஸ், அப்புறம் அட்ஜஸ்ட், அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபியூச்சர் பிஹேவியர். இது கேட்டிருந்தாங்க. அடுத்த இன்னொரு இன்டர்பர்சனல்ல நம்ம மர்ஃபி மாடல் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இதுவும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்ல சேருது. இது நார்மலா கிளாஸ்ல எப்படி ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் செட்டிங் இருக்கு, கம்யூனிகேஷன் எவ்வளவு இன்டராக்டிவா இருக்கு, பசங்க டீச்சர் கேட்க பசங்க பதில் சொல்றது, ஃபீட்பேக்குக்கு அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. போத் பார்ட்டிசிபென்ட் அட்ஜஸ்ட் their மெசேஜஸ் பேஸ்ட் ஆன் கண்டினியூஸ் ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ சென்டர், மெசேஜ், சேனல், ரிசீவர், ஃபீட்பேக் அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் கான்டெக்ஸ்ட் எந்த இடத்துல பண்றோம். ஓகே. அப்புறம் நாய்ஸ்ங்கிறது சம்டைம்ஸ் எது வேணா நாய்ஸ் ஆகும். தடங்கல்னா பசங்கள் சரியா புரியாம போறது. எதனால புரியாம போகுது? டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்கும், புவர் கிளாரிட்டியோ எல்லாமே நாய்ஸ்க்குள்ள சேர்றது. ஓகேவா? த லேர்னிங் அவுட்கம் ஆர் பிஹேவியரல் சேஞ்ச். நாய்ஸ்ன்னு வெறும் சத்தம் மட்டும் கிடையாது. அதுக்கு வர டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே நாய்ஸ்க்குள்ள சேரும். அடுத்தது கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட், வெர்பல் பிஹேவியர், நான் வெர்பல் டீச்சர் சென்டர்ட்னா டீச்சர் மோஸ்ட்லி அவங்க ரோல் பெருசா இருக்கும். சாக் அண்ட் டாக் மெத்தட் எல்லாமே. லேர்னர் சென்டர்ட்ல பசங்களோட ரோல் பெருசா இருக்கும். பசங்க நிறைய ஆக்டிவா இருப்பாங்க. ஓகேவா? வெர்பல் பிஹேவியர்னாலே வெர்பலா பேசுறது. ஓகே. எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறது. நான் வெர்பல்னா கெஸ்டர்ஸ், மூவ்மெண்ட்ஸ். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எப்பயுமே எப்படி இருக்கணும் ஒரு டீச்சர்னா, எமோஷனல் டோன் இருக்கணும். சப்போர்ட்டிவாவும் இருக்கணும். பிளஸ் த்ரெட்டனிங் சொல்ல முடியாது. சப்போர்ட்டிவா இருக்கிறது. ஓகே. த்ரெட்டனிங்கா இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கிறது. வார்ம் என்கரேஜிங் கிளைமேட்டா இருக்கிறது. நெக்ஸ்ட் பேரியர் என்னன்னா, நார்மலா ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எதெல்லாம் பேரியர் ஆகுது? நாய்ஸ். நமக்கு கிடைக்கிற டிஸ்டர்பன்சஸ் எதுவோ. அப்புறம் ஓவர் கிரவுடிங், ஃபியர் ஆஃப் டீச்சரா இருக்கலாம், லாங்குவேஜ் டிஃபிகல்டி, லேக் ஆஃப் கிளாரிட்டி. இந்த மாதிரி எதனா ஒரு பேரியர் கொஸ்டின் வந்தா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நமக்கு பிசிக்கல் பேரியர், சைக்கலாஜிக்கல் பேரியர்னு பிரிஞ்சு வரும். ஓகே. பிசிக்கல் பேரியர்னா இப்ப டியூப் லைட்டோ, போர்டோ, அது குழந்தை உட்கார சேரோ சரியில்லைன்னா அதெல்லாம் பிசிக்கல்ல போயிடும். சைக்கலாஜிக்கல் பேரியர்ங்கிறது குழந்தையே அதுக்கு படிக்கிறதுக்கு மோட்டிவேட்டடா இல்ல. அதுக்குள்ள சைக்கலாஜிக்கலா டவுனா ஃபீல் ஆகுறது சைக்கலாஜிக்கல் பேரியர்ல போயிடும். சரியா? அடுத்தது ஃபீட்பேக்ன்றது கிடைக்க அதாவது ஃபீட்பேக் நமக்கு தெரியும் இல்லையா? அதான். ஸோ கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் மெயினா எப்படி இருக்கு? மல்டி லெவல்ல இருக்கு. எல்லாமே சேர்ந்து இருக்கு ஆக்சுவலா. சில இடத்துல டீச்சரோட ரோல் பெருசா இருக்கு. சில ஸ்டூடெண்ட்டுக்கு குடுக்குறாங்க. இன்னும் கன்டென்ட்க்கு சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஸோ கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் பொறுத்தவரைக்கும் எப்படி வந்தாலும் கொஸ்டின படிச்சு புரிஞ்சு பதில் சொல்லுங்க. ஓகேவா? இதுல நமக்கு 7 C's ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கும். அப்படின்னா என்னன்னா, கிளியரா இருக்கிறது,
கிளியரா டீச்சர் வந்து ஒரு வார்த்தைய எக்ஸ்பிளைன் பண்றத அவாய்ட் ஜார்கன் வேர்ட்ஸ்னா, சில டெர்ம் வந்து இவங்களுக்கு மட்டும் தான் புரியும். அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப கம்ப்யூட்டர் டெர்ம்ஸ் அத படிச்சவங்களுக்கு நல்லா புரியும். நார்மல் பீப்பிள்க்கு புரியாது. அந்த மாதிரி. ஸோ டீச்சர் கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். கன்சைஸா இருக்கணும். எது தேவையோ அது மட்டும். கான்க்ரீட்டா, ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். கரெக்ட்டா, அக்யூரேட்டா சொல்லணும். கம்ப்ளீட்டா ஒண்ணு சொல்லிக் குடுக்கும்போது அத பத்தி கரெக்ட்டா எல்லாமே இருக்கணும். ஓகேவா? அடுத்தது காஷியஸா பொலைட்டா சொல்றதா இருக்கட்டும். அடுத்தது கான்சிடரேட். அந்த பசங்கள மனநிலைமைக்கு ஏத்தா மாதிரி கரெக்ட்டா சொல்லிக் குடுக்கிறதா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ கிளியர், கன்சைஸ், கான்கிரீட், கரெக்ட், கம்ப்ளீட், காஷியஸ், கன்சிடரேட். இது ரிலேட்டடா எது வந்தாலும் பார்த்து பொறுமையா பண்ணுங்க. ரொம்ப ஈஸி ஆக்சுவலா இதுல. அடுத்தது 5 எஸ் ஆஃப் குட் கம்யூனிகேஷன் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஷார்ட்டா டீச்சர் சொல்லிக் குடுக்கணும். சிம்பிள் இருக்கணும். ஸ்ட்ராங், சின்சியர், ஸ்பெசிஃபிக். சம்டைம்ஸ் வேற புக்ல இதோட சினானிம்ஸ் வரும். மீனிங்ஸ் கொடுக்கும். இந்த மாரியே எஸ்ல ஸ்டார்ட் பண்றது வரும். தப்பே கிடையாது. இல்ல சிம்பிள்னு எடுத்தா அதுக்கு எதனா ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். அது எது வேணா ஆட் பண்ணலாம். தப்பு ஓகே. ஸோ ஸ்ட்ராங்கா உங்க ஸ்ட்ரென்த்ன்னு கூட சொல்லலாம். அதுவும் இதுல தான் சேரும். ஓகே. ஸோ மெயினா இதுதான். ஷார்ட்டா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கு, சின்சியரா இருக்கணும், ஹானஸ்டியா இருக்கிறது, ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறது. இது 5 எஸ்ன்னு சொல்றது. ஓகே. அடுத்தது நமக்கு இருக்கிறது இன்டர் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த இன்டர் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன்னாலே வேற ஒரு கல்ச்சர் பீப்புளோட இல்ல வேற ஒரு மைண்ட் செட், ஒரு பிலீவ்ஸ் இருக்க பீப்புள் இல்ல இல்ல வேற ஊருக்கு நம்ம போறோம், வேற நாட்டுக்கு போறோம். அவங்க கல்ச்சர் டிஃபரா இருந்தா, அவங்க கிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம எப்படி கம்யூனிகேஷன் இருக்கணும்? ஏன்னா நமக்கு சில இது சரியா போடும். சில பேரு அது சரியா படாது. இல்லையா? நெறைய இருக்குல்ல அந்த மாதிரிலாம். ஸோ அங்க போயிட்டு நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றது? அந்த சமயத்துல நெறைய நம்ம என்ன பண்ணுவோம், விட்டு குடுத்து பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகேவா? அந்த மாரி. ஸோ இன்டர் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன்ங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெசேஜஸ் பிட்வீன் பீப்பிள் ஃப்ரம் டிஃபரெண்ட் கல்ச்சர் வேர் டிஃபரன்ஸ் இன் லாங்குவேஜா இருக்கலாம். அவங்க வேல்யூ, அவங்க பிலீஃபோ, இல்ல அவங்க பிஹேவியரோ எப்படி வேணா மாறும். அது வேறுபட்டு இருக்க 2 மக்களோட கம்யூனிகேஷன் எப்ப வந்து நல்லா கரெக்ட்டா இருக்கும் அதான். ஓகே. இட் ஹெல்ப்ஸ் பீப்பிள் அவாய்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா பண்ணலன்னா அதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். ஏன்னா அது அவங்களோட கல்ச்சுரல் டிஃபரன்ஸுக்கும் நம்ம மரியாதை குடுக்கணும். அந்த மாரி இருக்கு. இதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ கான்டெக்ஸ்ட் கல்ச்சர்ன்னு ஒண்ணு சொல்லுவோம் நம்ம. இந்த ஐ கான்டெக்ஸ்ட் கல்ச்சர் இந்தியா, ஜப்பான், சைனா, அரேப் கண்ட்ரீஸ்லலாம் மெயினா நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப உள்ள இன்டெப்த் போவேனா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்ப்ளிசிட் கம்யூனிகேஷன் அப்டின்னா என்னன்னா, இங்க நம்ம வார்த்தைங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, இந்த நான் வெர்பல் எக்ஸ்பிரஷன்ஸுக்கும் இங்க நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். அதுதான் நான் வெர்பல் கியூஸ்ன்னு சொல்றது. ஓகேவா? ஒருத்தவங்க சொல்லவே வேணாம். ஆனா நம்ம கல்ச்சர்ல ஒருத்தவங்க அப்படியே ஒரு மாரி சோகமா இருந்தாலே, "என்ன ஆச்சு? ஏதாச்சு?" ஓ! அது மாரிலாம் ஒரு மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபோக்கஸ்டா இருக்கும். ஷேர்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா நெறைய பேர் இங்க ஒரே மாதிரியான ஒரு கல்ச்சர் பீப்பிளா இருக்கும். நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எல்லாரையும். ஓகே. அதுதான் ஹை கான்டெக்ஸ்ட் கல்ச்சர் நம்ம சொல்றோம். லோ கான்டெக்ஸ்ட் கல்ச்சர பொறுத்தவரைக்கும், இங்க எல்லாமே வெர்பலா ஸ்ட்ரெய்ட் டு ஸ்ட்ரெய்ட்டா கரெக்ட்டா கிளியரா இருக்கும். இத தான் அவங்க என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளிசிட் கம்யூனிகேஷன் சொல்றோம். USA, ஜெர்மனி, UK, ஆஸ்திரேலியா கரெக்ட்டா இது பண்ணுனா பண்ணு இன்னைக்கு இந்த ஹோம் ஒர்க்க முடிச்சுட்டு வா. டக்குன்னு அத சொல்றதெல்லாம் லோ கான்டெக்ஸ்ட் கல்ச்சர். ஓகேவா? சோ அதுக்கு வெர்பல் கிளாரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது எது? லோ கான்டெக்ஸ்ட் கல்ச்சர். ஓகே. மெசேஜ் இங்க ரொம்ப கிளியரா இருக்கும். லெஸ் டிபெண்டன்ட் ஆன் கான்டெக்ஸ்ட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ் டிபெண்டன்ட் ஆன் கான்டெக்ஸ்ட்க்கு. அந்த சிச்சுவேஷன் அந்த இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. கல்ச்சரல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இதுக்கு அவங்க குடுக்குற மெசேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஆனா ஐ கான்டெக்ஸ்ட் கல்ச்சர்ல வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே. இந்த ஷேர்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவங்கள பத்தின ஒரு புரிதல் இருக்கும். ஓகே. அதான் ரீட் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்றது டக்குன்னு. அவங்க சொல்றத விட, அந்த நடுவுல இருக்க அந்த மீனிங் அமைதியான ஒரு பாஸ் குடுத்தா கூட அதையும் புரிஞ்சுக்கிறது ஐ கான்டெக்ஸ்ட்ல இருக்கும். அதுதான். நெக்ஸ்ட் எத்னோ சென்ட்ரிசம்ன்றது நம்ம கல்ச்சர் தான் பெருசுன்னு நெனைக்கிறது. சுப்பீரியாரிட்டி மைண்ட் செட் இருக்கிறது. எத்னோ சென்ட்ரிசம் நம்ம சொல்லுவோம். என் கல்ச்சர் தான் பெருசுன்னு பேசுறது. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் பயாஸா இருக்கிறதுன்னா, சிலது இப்படிதான் நம்ம முடிவு பண்ணிடுறது. ஓ! அவங்க அப்படித்தான் பயாஸ்டா இருப்போம்லே அது. ப்ரீஜுடிஸ் ஒருத்தவங்கள பத்தி தப்பாவே நெனைக்கிறது. மிஸ்இன்டர்பிரஷன் அதாவது பயாஸ்னா ஜட்ஜிங் த்ரூ ஓன் கல்ச்சர். ஓகே. இவங்க இப்படிதான் நம்ம முடிவு பண்றது. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம்ன்றது ஜட்ஜ் கல்ச்சர் பை இட்ஸ் ஓன் வேல்யூஸ். அவங்கவங்க கல்ச்சரை மதிக்கிறது அவ்வளவு. நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறது. அதுதான் நம்ம கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் சொல்றோம். இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிறதுலயே இன்டர் கல்ச்சுரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்கல்ச்சுரேஷன் சொல்றது நம்ம கல்ச்சரை நம்ம கத்துக்கிறது. லேர்னிங் அவர் ஓன் கல்ச்சர் அவ்வளவுதான். அதுக்கு ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுது, ஸ்கூல், பியர் குரூப், டீச்சிங் நார்ம்ஸ் எது வேணா இருக்கும். கல்ச்சுரேஷன் சொல்றது இப்ப நம்ம மைக்ரேட் ஆகி வேற ஊருக்கு போறோம்னா அவங்க கல்ச்சரையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு. அடாப்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அனதர் கல்ச்சர். அதுக்கு நம்ம கல்ச்சரை மறக்க மாட்டோம்.
அவங்க கல்ச்சரையும் தெரிஞ்சுக்கிறது. ஒரு அடாப்ட் பண்ணிக்கிறது. அவங்களுக்கு ஏத்த மாரி அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது. ஏகல்ச்சுரேஷன் சொல்றோம். இந்த அசிமிலேஷன் நம்ம சொல்றது லூசிங் ஒரிஜினல் கல்ச்சர். நம்ம கல்ச்சர கம்ப்ளீட்டா மறந்துட்டு, அந்த கல்ச்சருக்கே கம்ப்ளீட்டா மைனாரிட்டி அப்சர்வ்ஸ் மெஜாரிட்டி கல்ச்சர். அந்த மாரி வர்றது. ஓகேவா? நம்ம கல்ச்சரையே மறந்துட்டு, அங்க ஃபாலோ பண்றதுக்கு கம்ப்ளீட்டா அத மாரி சேஞ்ச் ஆவறத நம்ம அசிமிலேஷன் நம்ம சொல்றோம். அடுத்தது இன்டகிரேஷன்ங்கிறது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது. கீப்பிங் யுவர் கல்ச்சர் ஆல்சோ இன்னொன்னு அடாப்ட் பண்ணி, அது 2த்தையுமே பேலன்ஸ்டா பாத்துக்கிறது. இந்த கல்ச்சுரல் ஷாக்ன்றது என்னன்னா, திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா, அந்த கல்ச்சர பார்க்கும்போது ஒரு மாரி நமக்கு ஒரு மாரி ஆயிடும் இல்லையா? அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் மூமெண்ட்ட தான் நம்ம கல்ச்சுரல் ஷாக்ன்னு சொல்றாங்க. ஷாக் இன் நியூ கல்ச்சர். ரிவர்ஸ் கல்ச்சுரல் ஷாக்ன்றது டக்குனு அங்க இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்த உடனே, இதுலருந்து ஒரு ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் லாங் ஸ்டே அப்ராட். அந்த மாரி இருந்துட்டு வரும்போது நமக்கு திரும்பி ரிட்டர்ன் பண்றோம்ல, அதுதான் ரிவர்ஸ் கல்ச்சுரல் ஷாக்ன்னு சொல்றது. ஸ்டீரியோ டைப்ன்றது என்னன்னா, ஒரே மாதிரி இருக்கிறது ஸ்டீரியோ டைப்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ஸ்டீரியோ டைப். இவங்க இப்படிதான் ஸ்டீரியோவா இருக்கிறது. ஓகே. அடுத்து ப்ரீஜுடிஸ்ங்கிறது நம்மளே வந்து இவங்க இப்படிதான் பண்றது. நெகட்டிவ் ஆட்டிட்யூட் டுவர்ட் எ குரூப். ஓகே. நம்மளே ஒரு முடிவு பண்றது. ப்ரீ ஜட்ஜ்மென்ட் எல்லாம் இருக்கிறது. ப்ரீஜுடிஸ்ல நெகட்டிவ் பிலீஃப் இருக்கிறது. டிஸ்கிரிமினேஷன்ங்கிறது இந்த ப்ரீஜுடிஸ் மத்தவங்கள நம்ம தப்பா நினைக்கிறதுனாலே அத அவங்க விலக்கி வைக்கிறது. அன்ஈக்குவல் ட்ரீட்மென்ட் நடக்கிறது. மல்டி கல்ச்சுரலிசம்ன்றது டைவர்சிட்டி. எல்லாரையும் ஒண்ணா பார்க்குறது. கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மெனி கல்ச்சர்ஸ். எல்லா கல்ச்சர் டைவர்சிட்டி இருக்கிறது. இன்டர் கல்ச்சுரல் காம்படன்சிங்கிறது நமக்கு மத்த கல்ச்சர பத்தின புரிதல அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியிற அந்த எம்பத்தட்டிக் இருக்கிறது. நம்ம வந்து இன்டர் கல்ச்சுரல் காம்படன்சி யாருக்கு இருக்கும்? குளோபல் கம்யூனிகேட்டர்ஸ்க்கு இருக்கும். கல்ச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இல்ல கல்ச்சுரல் கோஷன்ட்னா மத்தவங்கள புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை தான் இது. காக்னிட்டிவாவும் சரி, எமோஷனலாவும், பிஹேவியரலாவும் மத்தவங்கள புரிஞ்சுக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அத கல்ச்சுரல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றோம். கேப்பபிலிட்டி டூ ஃபங்ஷன் இன் டைவர்ஸ் கல்ச்சர்லயும் நம்ம கரெக்ட்டா வொர்க் பண்றது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி. கிராஸ் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் சொல்றது கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஃபரெண்ட் கல்ச்சர்ஸ். ஓகேவா? எல்லாத்தையும் இன்டராக்ட் பண்றது. கோ கல்ச்சர்ங்கிறது ஸ்மாலர் கல்ச்சுரல் குரூப் இன்சைட் எ லார்ஜ் ஒன். அதுதான் கோ கல்ச்சர். பெரிய இதுல ஒரு சின்னது. இப்ப இந்தியா வந்து நம்ம தமிழ் தமிழ் பீப்பிள் நம்ம ஒரு கல்ச்சர். அந்த மாதிரி எடுத்து அது கோ கல்ச்சர் சொல்றது. இந்த கல்ச்சர் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னடா இத்தன இருக்குன்னு நினைக்காதீங்க. கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க இந்த இடத்துல. இந்த சப் கல்ச்சர்ங்கிறது கல்ச்சர் வித்தின் கல்ச்சர். ஒரு கல்ச்சருக்குள்ளேயே யூத் கல்ச்சர் அந்த மாரி இப்போ அந்த மாரி வருது இல்லையா? யூத்துக்குள்ள வர்றது இதெல்லாம். அடுத்தது கல்ச்சுரல் கோட்ஸ். இந்த கல்ச்சருக்கு இது. நம்ம நம்ம வந்து இந்த ரெட்ட பார்த்தோனே டேஞ்சர் நினைப்போம். இந்த மாரி. இப்ப லவ்வுன்னு நினைக்கிறது. ரோஸ பார்த்தோனே இந்த மாரி நினைக்கிறது. அது அந்த கல்ச்சுரல் கோட்ஸ்னா இந்த சிம்பல பார்க்கும்போது அப்படி தோணுது இல்லையா? அதுதான் கல்ச்சுரல் கோட்ஸ்ன்னு சொல்றோம். அந்த குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு தோன்றதும் இருக்கலாம். அவங்களுக்கு வேறுபடும் சில இது. கல்ச்சுரல் ஸ்கிரிப்ட்ஸ்ங்கிறது நமக்கான ஒரு ஸ்கிரிப்ட். கிரீட்டிங் ஸ்டைலா இருக்கட்டும், பொலைட்னஸ் நார்ம்ஸா இருக்கட்டும், எல்லாமே. ஓகே. கல்ச்சுரல் ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொல்றோம். கல்ச்சர் ஸ்பெசிஃபிக் பிஹேவியரல் ரூல்ஸ். இப்படிதான் வணக்கம் சொல்லணும். நார்த் இண்டியன்ஸ் டக்குன்னு கால்ல விழுறது. அது மாரி நெறைய விஷயம் இருக்கு இல்லையா? கல்ச்சுரல் ஸ்கிரிப்ட்ஸ். அது அவங்க அந்த பிஹேவியரல் திங்ஸ் கத்துக்கிறது. இது கல்ச்சுரல் ஸ்கிரிப்ட்ஸ்ல வருது. ஓகேவா? அடுத்தது பேரியர்ஸ் அண்ட் நாய்ஸ பொறுத்தவரைக்கும், பிசிக்கல் பேரியர்ங்கிறது நாய்ஸ், டிஸ்டன்ஸ், என்வைரன்மென்ட் இது எல்லாமே பிசிக்கல்ல சேரும். சிமான்டிக் என்ன பண்ணுவோம்? அது எய்ம்ங்கிறது எப்படி அத தடுக்கலாங்கிறது இருக்கு. இப்ப சிமான்டிக் வரும்போது வேர்ட் மீனிங் புரியாம இருக்கு. ஜார்கன் வேர்ட் டிஃபரெண்ட் மீனிங்ஸ் இருக்கிற வேர்ட்ஸ யூஸ் பண்றது. ஆம்பிக்யூட்டினா ஒரு வேர்டுக்கே நெறைய மீனிங்ஸ் இருக்கும். அது ஆம்பிக்யூட்டி. கிளியர் மீனிங்கா பேசணும். அதுதான் அங்க எய்ம்ல வருது. இது பேரியர். பெர்சனல் பேரியர்ங்கிறது சம்டைம்ஸ் நமக்குள்ள இருக்குது. ஆட்டிட்யூட், எமோஷன், பெர்செப்ஷன். பெர்சனல் டிஃபரன்ஸ்ன்னு சொல்றோம். பயாஸ் இல்லாம இருக்கிறது. எமோஷனல்ங்கிறது ஃபியர், ஆங்கர், ஆங்ஸைட்டி எல்லாமே எமோஷனல் பேரியர். சைக்காலஜிக்கல் பேரியர்னா ஸ்ட்ரெஸ்ஸோ, டிஸ்ட்ரஸ்ட்டோ மத்தவங்கள நம்பாம இருக்கிறது சைக்காலஜிக்கல் தான். மென்டல் கிளாரிட்டி இருக்கணும். பிசியாலஜிக்கல்ங்கிறது இயரிங், ஸ்பீச் ப்ராப்ளம் இதெல்லாம் பிசியாலஜிக்கல்ல சேரும். பிசியாலஜிக்கல் ஞாபகம் வச்சுக்கணும். பிசிக்கல் கிடையாது. பிசியாலஜி இயரிங் லாஸ் அந்த மாரி ஏதோ. அது அந்த அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளிய கொண்டு வர்றதா இருக்கட்டும். மெக்கானிக்கல்னா டிவைஸ் மால்ஃபங்ஷன், ஸ்டாட்டிக் நாய்ஸ் அந்த மாரி ஏதோ ஒரு நாய்ஸ், மெக்கானிக்கல் நாய்ஸ் வர இடம் இது. அடுத்து மெசேஜ் ஓவர்லோட்னா நெறைய இன்ஃபர்மேஷன் மண்டையில திணிக்கும்போது, அததான் நம்ம என்ன சொல்லுவோம் மெசேஜ் ஓவர்லோடுன்னு சொல்லுவோம். ப்ரீமெச்சூர் இவாலுவேஷன்னா நம்பளே ஒரு விஷயத்த யோசிக்காம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது ப்ரீமெச்சூர் இவாலுவேஷன் சொல்லுவோம். ரெடண்டன்சிங்கிறத ஒரு விஷயத்த நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறது. ஓகேவா? அத வந்து கரெக்ட்டான கம்யூனிகேஷன் அப்போ மெசேஜ்க்கு சப்போர்ட் பண்ணும். அததான் ரெடண்டன்சின்னு சொல்லுவோம். இப்ப அட்வர்டைசிங் சில இது பார்க்கும்போது நம்ம ரிப்பிட்டேஷன் பண்ணிட்டே இருக்காங்கல்ல அது. நெக்ஸ்ட் என்ட்ரோப்பிங் சொல்றது என்னன்னா, அதுல நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் என்ட்ரோப்பின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? இப்ப ஐ நாய்ஸ்னா ஐ என்ட்ரோபின்னா என்ன? நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஐ நாய்ஸ்னால தான் இந்த கம்யூனிகேஷன் சரியா வேலை செய்யலன்னு அந்த கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அத தான் நம்ம என்ட்ரோபின்னு சொல்லுவோம். ஐடென்டிஃபை டிஸார்டர். செலக்டிவ் அட்டென்ஷன்னா ஃபோக்கஸா நம்ம ஒரு இடத்த பார்க்கறது செலக்டிவ் அட்டென்ஷன் சொல்லுவோம். செலக்டிவ் எக்ஸ்போஷர்னா பயாஸே இல்லாம எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்றது. நமக்கு எது தேவையோ அதான் செலக்டிவ் எனக்கு எது தேவையோ அங்க மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றது. பீப்பிள் பிரிஃபர் இன்ஃபர்மேஷன் தட் மேட்சஸ் தியர் பிலீவ்ஸ் அண்ட் அவாய்ட் கான்ஃப்ளிக்டிங் மெசேஜஸ். அதுதான் நம்ம காக்னிட்டிவ் டிஸ்சோனன்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பிலீவ்ஸோட ஒத்து போடுறத மட்டும் நம்ம பார்க்கறது. மத்ததெல்லாம் அவாய்ட் பண்றது. செலக்டிவ் பெர்செப்ஷன் நம்ம எப்படி அத இன்டர்பிரெட் பண்றோம், அத யோசிக்கிறோம். நமக்கு ஏத்தா மாரி அதுதான். ஓகே. நமக்கு தெரிஞ்சா மாரி. அதுதான் பெர்செப்ஷன் ஃபில்டர். லிசனர் இன்டர்பிரெட் மெசேஜஸ் பேஸ்ட் ஆன் பெர்சனல் பிலீவ், வேல்யூஸ் அண்ட் ஆட்டிட்யூட். செலக்டிவ் ரிட்டென்ஷன்ங்கிறது இம்ப்ரூவ் மெமரி ரீகால். எது தேவையோ அது நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? ரீடைன் வாட் மேட்சஸ் பிலீவ்ஸ் தான் ரிட்டென்ஷன் ஃபில்டர் சொல்றோம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வரும். ரைட்டா? அடுத்தது நம்ம பார்க்க போறது மாஸ் மீடியா டெஃபினேஷன்ஸ், டைப்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? பார்த்துருவோமா இப்ப நம்ம நெக்ஸ்ட் மாஸ் மீடியா. ஸோ மாஸ் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி ஒரு வைட் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம், அது மாஸ் மீடியா. அதுக்கு முன்னாடி மீடியானா என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ மீடியாங்கிறது எல்லா மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஈவன் பிரிண்ட் மீடியாவா இருக்கலாம், ப்ராட்காஸ்ட் மீடியாவா இருக்கலாம், டிஜிட்டல் மீடியாவா இருக்கலாம், அவுட்டோர் மீடியா, சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ், இது எல்லாமே மீடியா. எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் அதான் டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் டு எ லார்ஜ் ஆடியன்ஸ் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல கொடுக்குது. பிரிண்ட் மீடியா டெக்ஸ்ட்ல கொடுக்குது, ஆடியோல கொடுக்குது, வீடியோல கொடுக்குது, கிராஃபிக்ஸ்ல கொடுக்குறோம். ஏதோ ஒன்று மற்றவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ண நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மீடியா என்ன? இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் பண்றோம், லார்ஜ் ஆடியன்ஸுக்கு போகுது. இது பிரிண்ட், எலக்ட்ரானிக் எல்லாம் கலந்துருக்கு. இது எதுக்கு தேவைப்படுது? எஜுகேஷன் பர்பஸ், இல்லை இன்ஃபார்ம் பண்றதுக்கு, இல்லை என்டர்டெயினோ, இல்லைன்னா மற்றவங்கள நம்ம ஒரு மாதிரி அவங்க பர்சியூட் பண்றதுனால அவங்கள இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது. அவங்கள தூண்டுறது அப்படி கூட இருக்கு. ஷேப்ஸ் பப்ளிக் ஒப்பீனியன் சம்டைம்ஸ் இல்லையா? அதுக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மீடியா பொறுத்தவரை பிரிண்ட் மீடியா, நியூஸ் பேப்பர், மேகசின்லாம். ப்ராட்காஸ்ட் மீடியானா ரேடியோ, டிவி. ப்ராட்காஸ்ட் பண்றது நம்ம பார்க்குறோம் லைவா, அது எல்லாமே இருக்கு ரேடியோ, டிவி. அடுத்தது இன்டர்நெட், வெப்சைட் அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஃபேஸ்புக், யூடியூப்ல சோஷியல்ல செய்யறது. அவுட்டோர்னா பேனர், ஹோர்டிங்ஸ், ஈவன் டிஜிட்டல் மீடியால ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே டிஜிட்டல் மீடியா தான். இன்டர்நெட் யூஸ் பண்றது எல்லாமே. அடுத்தது மாஸ் மீடியாங்கிறது கம்யூனிகேஷன் சேனல் தட் ரீச் எ லார்ஜ் பப்ளிக் ஆடியன்ஸ். மாஸ் மீடியாவிலையும் இப்ப எப்படி எப்படி அது எவல்யூஷன் ஆச்சுங்கிறது இப்ப கேக்குறாங்க. இப்ப ஸ்டேஜஸ் ஆஃப் மீடியா எவல்யூஷன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மாஸ் மீடியானாலே என்னது? எப்படி அந்த மீடியானாலே எல்லாமே இருக்கு. பிரிண்டிங் மீடியால இருந்து வேர்ட்ல இருந்து. ஸோ அதுவும் கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கணும். கேவ் பெயிண்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷுவல் கம்யூனிகேஷனா மாறுது. ஸோ விஷுவல் மீடியம். முதல்ல எழுதுறாங்க, பார்க்குறாங்க. அடுத்தது ப்ரீ ஹிஸ்டாரிக்ல நெக்ஸ்ட் பெட்ரோகிளைப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏர்லி ராக் கார்விங்ஸ்லாம் பண்றாங்க. அடுத்தது ப்ரீ ஹிஸ்டாரிக்லயே ஸ்மோக். சம்டைம்ஸ் எங்கன்னா தூரம் இருக்கவங்கள கூப்பிடணும்னா நெருப்பு வர வச்சு, புகை வர வச்சு காட்டுறது. அடுத்தது ப்ரீ ஹிஸ்டாரிக்ல ட்ரம்ஸ் அடிச்சு காட்டுறது. ட்ரைபல் கம்யூனிகேஷன் அது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மத்தவங்க கூட நம்ம பேசுறதுக்கு உதவுது. ஏதோ நம்மளோட நம்ம மெசேஜ் அவங்க கிட்ட தெரிவிக்கிறதுக்கு உதவுது. அடுத்தது நமக்கு இருக்குது ப்ரீ இண்டஸ்ட்ரியல். 3000 பிசில இருந்து 1007 சிஇ வரைக்கும் கிளே டேப்லெட்ஸ் யூஸ் பண்றாங்க. எழுதுறாங்க. களிமண்ல எழுதுறாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ரைட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பேப்பிரஸ் ஈஜிப்ட்ல எழுதுறாங்க. பேப்பர் மெட்டீரியல் எழுதுறாங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வரலாம். அடுத்தது ப்ரீ இண்டஸ்ட்ரியல்ல ஆக்டா டெரோனா ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் லைக் பப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா பேப்பர் வர ஆரம்பிக்கு. ட்ரூ பேப்பர் இன்வென்ஷன் வருது. அதுக்கப்புறம் டைமண்ட் சூட்ரா ஃபர்ஸ்ட் பிரிண்டட் புக் வருது. ஓகே. அப்புறம் மூவபிள் டைப் ஸ்டார்ட் பண்றாங்க. மூவபிள் டைப்ல நிறைய பிரிண்டிங் பிரஸ். இதுதான் முதல்ல பிரிண்டிங் பிரஸ்ஸா நிறைய பேருக்கு போய் சேர்றதுல ஸ்டார்ட் பண்ணுது. ஏர்லி மூவபிள் டைப் பிரிண்டிங் அது. ஓகே. ப்ரீ குட்டன்பெர்க் பிரிண்டிங்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இது ப்ரீ இண்டஸ்ட்ரியல்ல. அடுத்தது நமக்கு இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ன்னு சொல்றோம். இது 1700s 1930s வரைக்கும் பிரிண்டிங் பிரஸ் வருது. மாஸ் பிரிண்டிங் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது குட்டன்பெர்க்ல இருந்து. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏஜ் வருது. ஃபர்ஸ்ட் பிரிண்டட் நியூஸ் பேப்பர் ரிலேஷன் 1605ல ஸ்டார்ட் பண்றாங்க. 1605 சாரி. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ல டெய்லி கோரட் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் வருது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ல டெலகிராஃப் வருது 1837. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எப்படி வேணா கேட்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன், மோர்ஸ் கோட்.
அதுக்கப்புறம் டெலஃபோன் வருது 1876 ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கம்யூனிகேஷன் வர ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா இண்டஸ்ட்ரியல் ஃபோனோகிராஃப் வருது. ஃபர்ஸ்ட் ஆடியோ ரெக்கார்டிங் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்றோம். எடிசன் பண்றாரு. அதுக்கப்புறம் ரேடியோ வர ஸ்டார்ட் ஆகுது. வயர்லெஸ் ஆடியோ கம்யூனிகேஷன் மார்க்கோனி ரேடியோ இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ல வருது. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஏஜ் 1930s டு 1980sல டிவி டெமோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டிவி டெமான்ஸ்ட்ரேஷன் எலக்ட்ரானிக் டிவி வருது. பேட்ஸ் அண்ட் கான்ஸ்போர்ட்ஸ். அப்புறம் எலக்ட்ரானிக் ஏஜ் கமர்ஷியலா டிவிக்கு வருது. வெளியில வருது கமர்ஷியலா டிவி வர ஸ்டார்ட் ஆகுது 1939. அப்புறம் எஃப்எம் ரேடியோஸ் வருது. ஹை குவாலிட்டி ஆடியோ எட்வின் ஆம்ஸ்ட்ராங் ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் இமெயில் வருது 1972 ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் மெசேஜ் ரே டாம்லின்சன். அப்புறம் மொபைல் ஃபோன்ஸ் 1973ல ஃபர்ஸ்ட் மொபைல் கால் பண்றது மார்டின் கூப்பர். அப்புறம் ஐபிஎம் பிசி 1981ல வர ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல பர்சனல் கம்ப்யூட்டர் ஏரா ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் பிசி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வருது. நெக்ஸ்ட் 1990ஸ்ல இருந்து டிஜிட்டல் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது. வேர்ல்டு வைடு வெப் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆஃப் மாடர்ன் இன்டர்நெட் வருது. பர்ன்ஸ்லி. அப்புறம் டிஜிட்டல் ஏஜ்ல ஃபர்ஸ்ட் வெப்சைட் வருது. சன். சோஷியல் மீடியா அப்புறம் 1997 இப்போ வரைக்கும் இருக்கு. யூசர் ஜென்ரேட்டட் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்மளும் அதில் இது பண்ண முடியும். விக்கிபீடியா யூஸ் பண்றதா இருக்கட்டும், கண்டென்ட் நம்ம ஃபீட்பேக் கொடுத்து நிறைய யூஸ் பண்றோம் இல்லையா? சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வருது. அப்புறம் டிஜிட்டல் ஏஜ் ஃபேஸ்புக் வருது 2004ல குளோபல் சோஷியல் நெட்வொர்க்கிங். அதுக்கப்புறம் யூடியூப் வருது 2005ல ஃபர்ஸ்ட் குளோபல் வீடியோ பிளாட்ஃபார்ம். அப்புறம் ஐபோன்ஸ் வருது. ஸ்மார்ட் போன் அண்ட் ஆப் ரெவல்யூஷன் அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. மாடர்ன் ஸ்மார்ட் போன்ஸ் வருது. அப்புறமா ஓடிடி வருது 2007 to 2010. இப்பயும் நான் டிஜிட்டல் ஏஜ் டிஜிட்டல் ஏஜ்ல ஓடிடில வர ஸ்டார்ட் ஆகுது. இப்பயும் இருக்கு ஓடிடி. நெட்ஃபிளிக்ஸ் இல்லாம இப்ப இருக்கு. ஓகேவா? அப்ப ஸ்டார்ட் ஆகுது பட் இப்பயும் இருக்கு. 2010ஸ்ல அவங்க நிறுத்தல அந்த இடம். 2010ஸ்ல ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப டிவியோட மிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம டிவியோட நெட்ஃபிளிக்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்றோம். இன்டர்நெட் இருந்தா போதும். அவ்வளவுதான். ஸோ ஓடிடிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓவர் த டாப் பிளாட்ஃபார்ம்னு அர்த்தம். சர்வீசஸ் தட் டெலிவர் வீடியோஸ், மூவிஸ் அண்ட் ஷோஸ் த்ரூ த இன்டர்நெட். நாட் த்ரூ கேபிள் டிவியோ சேட்டலைட்டோ கிடையாது. இன்டர்நெட் இருந்தா போதும். அதுக்கு நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, டிஸ்னி ஹாட்ஸ்டார் இன்னமும் இருக்கு இல்லையா? ஜி எல்லாமே வந்துருச்சுல. அடுத்தது நமக்கு இதுல இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் மீடியா. இது நம்ம முன்னையே பார்த்தோம். இது கொஞ்சம் டெப்தா. பிரிண்ட் மீடியானா என்னது? எல்லாமே நியூஸ் பேப்பர், மேகசின், புக்ஸ், டைரக்ட் மெயில், பிரிண்ட் ஆட் எல்லாமே. இது டான்ஜிபிளா தொட்டு பார்த்து பேப்பர் பேஸ்ட் மீடியாவா இருக்கு. ஓல்டஸ்ட் மாஸ் மீடியா. இதுதான் ஓல்டஸ்ட் மாஸ் மீடியா. அடுத்தது பிராட்காஸ்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா. ரேடியோ, டிவி இருக்கு. ஒன் வே ஆடியோ இருக்கு. விஷுவல் ரியல் டைம் டிரான்ஸ்மிஷன் நடக்குதாங்க. ரேடியோல ஆடியோ, டிவில ஏவி எல்லாமே சேர்த்து பார்க்க. ஆடியோ, வீடியோ 2 சேர்த்து இருக்கு. டிஜிட்டல் மீடியா, இன்டர்நெட் மீடியா, சோஷியல் மீடியா, பிளாக்ஸ், ஓடிடி, ஆன்லைன் ஆட்ஸ் எல்லாம் வருது. இன்டர்நெட் பேஸ்டா இருக்கு. இன்டராக்டிவ், ரியல் டைம். ஓகே, டிஜிட்டல்ல. அடுத்தது ட்ரெடிஷனல் அண்ட் லெகசி மீடியாங்கிறது எல்லாமே சேர்ந்தது நம்ம ட்ரெடிஷனல் மீடியான்னு சொல்லுவோம். பிரிண்ட், ரேடியோ, டிவி. ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. எல்லாமே சேர்ந்ததை நம்ம ட்ரெடிஷனல் மீடியா சொல்லுவோம். ஓல்டு மீடியா சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. அவுட்டோர் அண்ட் டிரான்சிட் மீடியான்னு சொல்றது என்ன? நம்ம வெளியில போய் சில விஷயம் நம்ம பார்த்து சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது எல்லாமே அவுட்டோர் மீடியா தான். டிரான்சிட் மீடியாங்கிறது என்னன்னா, நம்ம ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது அங்க ஒட்டி இருக்குல்ல, எல்லாமே அவுட்டோர். பஸ், மெட்ரோ ஆட்ஸ் அங்க அங்க ஒட்டி இருக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் டிரான்சிட் மீடியா தான். டிராவல் பண்ணும்போது பார்க்கறது எல்லாமே டிரான்சிட் மீடியா. பப்ளிக் ஸ்பேஸ் அட்வர்டைசிங் அவுட்டோர்ல இருக்கிறது எல்லாமே. அடுத்தது ஓன்டு மீடியாங்கிறது அந்த பிராண்ட் கண்ட்ரோல்டு சேனல்ஸ்ல இருக்கும் இல்லையா? அவங்களது வெப்சைட், பிளாக், மொபைல் ஆப் அதுல இருந்து ஓன்டு மீடியா. கம்பெனி அவங்களோட ஓன் மீடியா. அதுல மீடியானாலே என்னது? ஏதோ ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு நிறைய தெரிவிக்கிறாங்க. அது வைட் ஆடியன்ஸா போய் சேருது. அதனால ஏர்ன்டு மீடியாங்கிறது ஃப்ரீ பப்ளிசிட்டி பை பப்ளிக் கொடுக்குறது ஏர்ன்டு மீடியா நம்ம சொல்றோம். ஓகேவா? ஏர்ன்டு மீடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்ன்டு மீடியா. இது பெய்டு மீடியா. ரிவ்யூவா இருக்கட்டும், ஷேர்ஸா இருக்கட்டும், மென்ஷன்ஸா இருக்கட்டும், ஃப்ரீ பப்ளிசிட்டி பை பப்ளிக் பண்றது. ஏர்ன்ட் அன்பெய்டா பண்றது ஏர்ன்டு மீடியா சொல்றோம். ஜேர்னலிஸ்டிக் ஜேர்னலிஸ்டிக் மீடியானால ஜேர்னலிசம், நியூஸ் ஏஜென்சிஸ் அவங்களால நம்ம சில விஷயம் கத்துக்கிறோம் இல்லையா? தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நியூஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ மானிட்டர்ஸ் பப்ளிக் இஷ்யூஸ் அண்ட் இன்ஃபார்ம் சிட்டிசன்ஸ் நம்ம கத்துக்கிறோம். அந்த மாதிரியும் இருக்கு. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா. மாஸ் மீடியா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு மாஸ் மீடியா? மெயினா சர்வைலன்ஸா இருக்கா? என்ன எங்க பிரச்சனை நடந்தாலும் நமக்கு செல்ல வந்துருது இல்ல. வெதர் அலர்ட்டா இருக்கட்டும், எலக்ஷன் கவரேஜா இருக்கட்டும், மானிட்டர் பண்றாங்க எல்லாத்தையும், எல்லா விஷயத்தையும். சொசைட்டிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. கோரிலேட் பண்றாங்கன்னா, பெரிய இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா கோரிலேட் பண்ணி நமக்கு புரியிற மாதிரி சொல்றாங்கல்ல, அதுதான். எடிட்டோரியல் அனலைஸ் பண்றது, டிபேட் பண்றதா இருக்கட்டும். கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷனுக்கும் மாஸ் மீடியா ஒர்க் பண்ணதில்ல. டிவி சீரியல்ஸ், ஸ்டோரீஸ், ஃபெஸ்டிவல்ஸ் சில கல்ச்சர நமக்கு காட்டுறதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சோசியல் இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது. என்டர்டெயின்மென்ட் சம்டைம்ஸ் மூவிஸ், சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கிடைக்கிறது. மொபலைசேஷன், கேம்பெயின், மூவ்மெண்ட்
இது எல்லாமே ஓகே. சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மொபைலைசேஷன் சொல்றோம். அடுத்தது மாஸ் மீடியா தியரிஸ் நமக்கு இருக்கு. இது என்னன்னா மேஜிக் புல்லட் இல்ல ஹைப்போடெமிக் நீடில் தியரின்னு சொல்றது. இந்த மீடியா என்ன பண்ணுது, நம்மள ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுதான் சொல்றாங்க. மீடியா இஸ் டைரக்ட், பவர்ஃபுல், இம்மீடியட் எஃபெக்ட் ஆன் ஆடியன்ஸ். நம்ம ஜஸ்ட் அத பார்த்து அப்படியே நம்ம அத அந்த ஆடியன்ஸ் பாசிவா இருக்கும். அங்க நம்ம பெருசா நம்ம தோன்றத நம்ம எதுவும் சொல்றதும் இல்ல. நம்ம ஆக்டிவாவும் இல்ல. பாசிவா ஜஸ்ட் பார்க்குறோம். அவ்வளவுதான். மேஜிக் புல்லட், ஹைப்போடெர்மிக் நீடில் தியரி. இது தனித்தனி. மேஜிக் புல்லட் தியரி, இல்ல ஹைப்போடெர்மிக் நீடில் தியரி. 2ம் அப்படிதான். ஸோ நம்ம எப்படி இருக்கு, நம்ம டைரக்ட், பவர்ஃபுல், இம்மீடியட் எஃபெக்ட். அது என்ன சொன்னாலும் நம்ம நம்புறோம். ஒரே நியூஸ் ஒரு 10 சேனல்ல போடும்போது நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி அது. நெக்ஸ்ட் 2 ஸ்டெப் ஃப்ளோ தியரிஸ்ன்னு சொல்றது அப்படின்னா என்னன்னா, மீடியா இருப்பாங்க. அத பத்தி சொல்றதுக்கு ஒரு ஒப்பீனியன் லீடர் அங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்றத நம்ம கேட்கிறோம் இல்லையா? அததான் 2 ஸ்டெப் ஃப்ளோ தியரின்னு சொல்றோம். இதுல ஒப்பீனியன் லீடர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றத நம்ம கேட்கிறோம். அதுதான். அததான் ஒப்பீனியன் லீடர்ஸ்ன்னு சொல்றது யாரு? 2 ஸ்டெப் ஃப்ளோ தியரி. கேட்ஸ் அண்ட் லசாஸ்ஃபீல்ட் அவர் சொன்னது. அப்புறம் அஜெண்டா செட்டிங் தியரி என்ன பண்ணுது? நம்ம யோசிக்கிறதையே எப்படி யோசிக்கணும்னே மீடியா நம்மள சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்றாரு. இஷ்யூ சாலியன்ஸ். வாட் டூ திங்க் அபௌட், நாட் வாட் டூ திங்க். நம்மள கரெக்ட்டா அஜெண்டா நம்ம அஜெண்டாவே அது செட் பண்ற அளவுக்கு இருக்கு. மீடியா டெல்ஸ் பீப்பிள் வாட் டூ திங்க் அபௌட் அண்ட் நாட் வாட் டூ திங்க். ஓகே. அந்த அளவுக்கு சில விஷயம் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் யூசர்ஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் தியரம். நமக்கு எது பிடிக்குமோ அத மட்டும் பார்க்குறோம் இல்லையா? அதுதான். இது ஆடியன்ஸோட ஆக்செப்ட். எனக்கு ஒரு சீரியல் பிடிச்சா அத பார்க்குறேன். இல்ல ஏதோ ஒண்ணு பார்க்குறோம் இல்லையா? அதுதான். நமக்கு புடிச்சத நம்ம சாட்டிஸ்ஃபை ஆறத நம்ம பார்க்கறது. அது யூசர்ஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் தியரி. இதுல ஆடியன்ஸ் ஆக்டிவா இருப்பாங்க. அடுத்தது கல்டிவேஷன் தியரிங்கிறத மீன் வேர்ல்டு சிண்ட்ரோம், கிரைம் பெர்செப்ஷன் இது வச்சு கல்டிவேஷன் தியரிங்கிறது இந்த லாங் டேர்மா நம்ம டிவி பார்க்க பார்க்க நம்ம என்ன ஆயிடும், நம்ம திங்கிங் ப்ராசஸே அத மாதிரி சேஞ்ச் ஆயிடும்னு சொல்றாங்க. ஓகே. ஒரே இது மாரி பார்த்தோம்னா, ஹெவி வியூவர்ஸ் திங்க் வேர்ல்ட் இஸ் வயலன்ட் அந்த மாரி. அந்த நியூஸ் நம்மள கிட்ட அந்த மாரி ஒரு சேம் மாரி ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணிடுதுன்றாங்க. நாலேட்ஜ் கேப் தியரிங்கிறது நம்ம மீடியாவை எப்படி யூஸ் பண்றோம். நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்க ப்ரோகிராம் பார்க்கும்போது நம்ம இன்னும் எஜுகேட்டடா மாறுவோம். அததான் சொல்றாங்க. ஓகே. நாலேட்ஜ் கேப் தியரி. மோர் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ரிச்சா மாறுவோம். எஜுகேட்டடா இருப்போம். கெயின் ஃபாஸ்டர். ஓகேவா? கரெக்ட்டா இருக்கும். பார்க்கிறவங்க கரெக்ட்டா பார்த்தா அந்த டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்றது. அடுத்தது இந்த சோசியோ எக்கனாமிக் சர்வே டிஃபரன்சஸ். அவங்க பார்க்கறத பொறுத்து இருக்கு டிஃபரன்ஸ். கல்ச்சுரலிஸ்ட் தியரிங்கிறது ஆடியன்ஸே கிரியேட்ஸ், நெகோஷியேட்ஸ் மீனிங் பேஸ்ட் ஆன் கல்ச்சர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆடியன்ஸோட ரோல் அங்க இருக்கு. ஓகே. அவங்களுக்கு ஏத்த மாதிரி பார்த்துக்கிறது. ஆடியன்ஸ் ஏஜென்சின்னு சொல்லுவோம். ஆடியன்ஸ் கிரியேட்ஸ் ஆர் நெகோஷியேட்ஸ் மீனிங் பேஸ்ட் ஆன் கல்ச்சர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு ஏத்த மாரி இத பார்த்துக்கிறது. இதெல்லாமும் கொஸ்டின்ல வருது. ஓகே. ஒரு தடவ திருப்பி பாருங்க புரியும். ஸோ மேஜிக் புல்லட் என்ன பண்ணுது? நம்ம டைரக்ட்டா நம்மளுக்குள்ள ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. 2 ஸ்டெப் ஃப்ளோ தியரி அதுக்கு நடுவுல ஒரு ஒப்பீனியன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்மள கிரியேட் பண்றாங்க. அஜெண்டா செட்டிங் நமக்கு ஒரு அஜெண்டாவையே செட் பண்ணுது மீடியா. எப்படி திங்க் பண்ணணும்னு ப்ராசஸ. யூசர் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் தியரி நமக்கு எது இது பெஸ்ட் தியரி. நமக்கு எது தியரி, நமக்கு எது என்டர்டெயின்மென்ட் குடுக்குதோ அத பார்க்குறோம். எனக்கு டிவி எப்படி நம்ம ரியாலிட்டியோட ஒண்ணு பார்த்து, பார்த்து நம்ம அதையே கரெக்ட்ன்னு நம்ப ஆரம்பிச்சுர்றோம். நாலேட்ஜ் கேப்புங்கிறது நம்ம பார்க்கறத பொறுத்து அமையும். அந்த கேப். ஓகே. அடுத்தது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்ஷல் மெக்லுகனோட மீடியா தியரி நம்ம சொல்றோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் என்ன சொல்றாரு, இந்த மீடியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்ற மெசேஜ விட, நம்ம அத எந்த மீடியத்துல சொல்றோம், அத எப்படி கரெக்ட்டா கன்வே பண்றோம், எந்த மீடியத்து மூலியமா பண்றோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு இவர் சொல்றாரு. ஓகே. அது டிவியோ, இன்டர்நெட்டோ, மொபைலோ அதுதான். ஸோ மீடியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ விடன்னு சொல்றாரு. இதுல அவரு ஆர்ட் மீடியா, கோல்டு மீடியான்னு 2 சொல்லியிருப்பாரு. கூல் மீடியா எதுனாலும். இந்த ஆர்ட் மீடியாங்கிறது என்னன்னா, புக்ஸ், ரேடியோ, மூவிஸ் இது எல்லாம் ஆர்ட் மீடியா. அதுல முதல்லயே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. நம்ம பெருசா யோசிக்கிறதுக்கு அங்க இருக்காது. அததான் இங்க ஹை டெஃபினிஷன், லோ ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம். ஹை டேட்டா அதிலேயே எல்லா டேட்டாவும் இருக்கும். கூல் மீடியாங்கிறதுல கொஞ்சம் ஆடியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் நெறைய இருக்கும். டிவி, டெலிஃபோன், கார்ட்டூன்ஸ்லாம் நம்ம அந்த பொம்மைய பார்த்து நம்ம புரிஞ்சுப்போம், ஆன்ஸர் பண்ணுவோம். டிவிய பார்த்து, ஓ! இப்படி இருக்குமான்னு யோசிக்கிறோம். அது எல்லாமே கூல் மீடியால சேரும். கூல் இங்க ஆடியன்ஸோட பார்ட்டிசிபேஷன பொறுத்து அவர் ஆர்ட் மீடியா, கூல் மீடியான்னு பிரிச்சிருப்பாரு. ஆர்ட் மீடியால நம்ம பெருசா யோசிக்க மாட்டோம். கூல் மீடியால நம்ம கொஞ்சம் யோசிப்போம். அவ்வளவு. ஓகேவா? அடுத்தது குளோபல் வில்லேஜ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இப்ப இன்டர்நெட் என்ன பண்ணிடுச்சு, நம்ம எல்லாரும் ஒண்ணா மாதிரி ஆக்கிடுச்சு இல்லையா? இப்ப அமெரிக்கால நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம 2 செகண்ட்ல பார்க்குறோம். அதான் வேர்ல்ட் இஸ் ஈக்குவல் டூ ஒன் லாங்குவேஜ்ன்னு சொல்லியிருப்பாரு. இன்டர்நெட், சேட்டலைட்லாம் சேர்ந்து இப்ப இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் வளர்த்துருச்சு. அடுத்தது இவர் சொல்றதுல டெட்ராட் ஆஃப் மீடியா எஃபெக்ட்ஸ்ன்னு ஒரு 4 சொல்லியிருப்பாரு. 4 வேஸ் மீடியாவும் டெக்னாலஜி எப்படி சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது.
அதுக்கு அவர் சொன்னதுல ஹெனான்ஸ் obsolescence பேர் இது. retrieve reverse இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். enhance obsolescence retrieve reverse இது யார் சொல்லியிருக்காரு? மெக்லுகன் சொல்லியிருக்கிறது இது. என்ஹான்ஸ் பண்ணதுன்னா மீடியா எப்படி ஒரு விஷயத்தை நமக்கு என்ஹான்ஸ் பண்ணுது. இப்ப இன்டர்நெட் என்ன பண்ணுது? நமக்கு டக்குன்னு ஒரு விஷயம் நமக்கு வருது இல்லையா? நமக்கு தெரிஞ்சுக்க உதவுது. அது என்ஹான்ஸ் பண்ணுது இன்னும் கொஞ்சம். இந்த ஆப்சொலசன்ஸ்ன்றது என்னன்னா, முன்ன இருந்த டெக்னாலஜிய கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு இல்லையா? அதுதான் ஆப்சொலசன்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப இமெயில் இப்ப லெட்டர்ல எழுதிட்டு இருந்ததுல இப்ப இமெயில் வந்து நம்ம டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நமக்கு உதவுது தானே! அது ஆப்சொலசன்ஸ்ன்னு சொல்றோம். ரிட்ரீவ் பண்றதுன்றது என்னன்னா, சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. பட் எழுதுற விதத்த மட்டும் மாத்தியிருக்கோம். அவ்வளதான். இப்ப ஓரலா ஸ்டோரி டெல்லிங் பண்ணத இப்ப போட்காஸ்ட் மாரி பண்றோம். அவ்வளதான். பட் அதே விதம் தான். அததான் நம்ம ரிட்ரீவ்ன்னு சொல்றோம். ரிவர்ஸ் பண்றதுங்கிறது பட் இந்த இடம் கொஞ்சம் நெகட்டிவா வரும். நம்ம ஓவர் யூஸா பண்ண இப்ப சோசியல் மீடியா என்ன ஆயிடுச்சு, நம்மள ஐசோலேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் ரிவர்சல் எஃபெக்ட்ல வருது. ஓவர் யூஸ் டர்ன்ஸ் இன்டூ ஆப்போசிட் எஃபெக்ட். ஸோ இது டெட்ராட் ஆஃப் மீடியா எஃபெக்ட்ஸ். இது யார் சொல்றா? மெக்லுகன் சொல்றாரு. ஹெனான்ஸ், obsolescence, retrieve, reverse. ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது ஆடியன்ஸோட டைப்ஸ் இருக்கு. இதுல மாஸ் ஆடியன்ஸ்னாலே லார்ஜா போறது மாஸ் ஆடியன்ஸ். பிக்கா இருக்கு. நெறைய டைவர்ஸா இருப்பாங்க. விதவிதமா இருப்பாங்க. ஹெட்ரோஜீனியஸ் குரூப். எல்லாம் ஹோமோஜீனியஸ்னா ஒரே மாதிரி. அது விதவிதமா இருக்கிறவங்க. ஆக்டிவ் ஆடியன்ஸா இருப்பாங்க. கிரிட்டிக்கலா திங்க் பண்றவங்க. அதுதான் ஆக்டிவ் ஆடியன்ஸ் சொல்றோம். பாசிவ் ஆடியன்ஸ்ங்கிறது ஜஸ்ட் அவங்க என்ன சொன்னாலும் அத கேட்டுக்கிறவங்க. குவெஸ்டினிங் பண்ணாம கேட்டுக்கிறவங்க. அதாவது மேஜிக் புல்லட் ஆடியன்ஸ்ன்னு சொல்றோம். நீஷ் ஆடியன்ஸ்ங்கிறது அவங்களுக்கு இப்ப எனக்கு டான்ஸ் பிடிக்கும்னா டான்ஸ் ப்ரோகிராம் மட்டும் பார்க்கறது. இதுதான் ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத நீஷ் ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவோம். பார்ட்டிசிபேட்டரி ஆடியன்ஸ்ங்கிறவங்க அவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாரி இருக்கிறது. ஓகேவா? அது எல்லாமே. இது எல்லாம் கிரியேட் கான்டென்ட். லைக்ஸ் பண்றது, கமெண்ட்ஸ் ஷேர்ஸ் பண்றது, கிரியேட்ஸ் ப்ரொசியூமர்ஸ் ஓகேவா? இது ஏதோ இப்ப மாடர்ன் திங். இது 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பார்ட்டிசிபேட்டரி ஆடியன்ஸ்னா ஒண்ணுமே இல்ல. நம்மளும் சேர்ந்து பண்றது. சோசியல் மீடியா யூசர்ஸ் அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது எவல்யூஷன் ஆஃப் மீடியா வேர்ல்ட் அண்ட் இந்தியா. இது இது இப்ப கொஞ்சம் கேட்கறாங்க. அதனால இது நம்ம முன்னையே பார்த்ததுதான். ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏஜ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா இந்த இயர்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா, இப்ப கேட்க ஸ்டார்ட் பண்றாங்க இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் சினிமா ஸ்கிரீனிங் எங்க ஆச்சு? சினிமா அரைவ்ஸ் இன் இந்தியா. அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்தியன் மேடு ஃபிலிம் என்ன? எச்எஸ். எச்எஸ் பாத்தவ் தேக்கர். ஓகே. ரெஸ்ட்லெஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம். ஓகே. அதெல்லாம் பாருங்க. அடுத்தது 1913 இது கேட்டாங்க. தாதா சாஹிப் பால்கே. ராஜா ஹரிஷ்சந்திரா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் என்னன்னா, ஹரிஷ்சந்திரா. ஓகே. அப்புறம் ரேடியோ பிராட்காஸ்டிங் அப்ப இந்தியால பிராட்காஸ்ட் ஆச்சு 1927ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் டாக்கி இது. அலமரா இது கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஃபிலிம் வந்து இந்தியால அலமரா. ஓகே. அப்புறம் தூர்தர்ஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? டெல்லியில ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிவி பிராட்காஸ்ட் இன் இந்தியா 1959. அப்புறம் இமெயில் எப்போ சென்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் ஆனது? ரேட் டாம்லின்சன் 1972ல. ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் கால் எப்ப பண்ணோம்? மார்டின் கூப்பர். டிஜிட்டல் ஏஜ பொறுத்தவரைக்கும் வேர்ல்டு வைட் வெப். இன்டர்நெட் எப்ப வந்துச்சு இந்தியால? ஓகே. ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா எப்ப? Facebook அண்ட் யூடியூப், Netflix, ஓடிடி ஸ்ட்ரீமிங் எப்ப பிகின் பண்றாங்க? Netflix 2007ல. ட்ரிபிள் ஆர், ஆர்ஆர் எப்ப ஆஸ்கார் வின் பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் ஆஸ்கார் ஃபார் இந்தியன் ப்ரொடக்ஷன். இது மட்டும் இல்ல. ஈவன் ஏஆர் ரகுமான் வாங்குனது. எல்லாம் ஆஸ்கர்க்குள்ள தானே சேரும். அதெல்லாமும் விட்டுருக்குல. அதெல்லாமும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்படி வேணா கேட்கறாங்க. ஈவன் லாஸ்ட் டைம் குடுத்த கொஸ்டின்ல எது வந்து நெறைய கிராசிங் ஃபிலிம் கேட்டிருந்தாங்க. ஓகே. அதெல்லாமும் வருது. இப்போ முக்காவாசி ஹாலிவுட், பாலிவுட் ரிலேட்டடா கொஞ்சம் வந்துச்சு. ஹிந்தி ஃபிலிம்ஸ் கொஞ்சம் 2, 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ அதெல்லாமும் கொஞ்சம் அந்த மாரி எதனா நியூஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ரிலேஷன், ஃபர்ஸ்ட் இந்தியன் நியூஸ் பேப்பர் பெங்கால் கெசட், ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் ராஜா ஹரிஷ்சந்திரா, டாக்கி ஆலமரா, சினிமா ஸ்கிரீனிங் லுமைரா, WW இன்வென்ட் பண்றாங்க 1991, இன்டர்நெட் 1995, RRR ஓகேவா 2023. ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்படி வேணா வரும். ஸோ அப்டேட்டட் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதையும் தாண்டி நமக்கு இந்த ஜெயினிசம் அண்ட் புத்திசம் கம்யூனிகேஷன் கொஞ்சம் கேட்கறாங்க. அது கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கோ. ஓகே. ஏன்னா வந்தா விட வேணாம். கம்யூனிகேஷன் இந்தியன் பிலாசபிஸ் எதுல ஃபோக்கஸ் பண்றோம்? மெயினா எத்திக்ஸ்.
ட்ரூத்ஃபுல் உண்மை, நான் வயலன்ஸ் யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது, நான் வயலன்ஸா, எம்பத்தி இருக்கணும், பேலன்ஸ்டு எக்ஸ்பிரஷன். இதுல தான் நிறைய பிலாசபிஸ் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. அதுல ஜெயினிசம் அண்ட் புத்திசம் என்ன பண்றாங்க, ஹவ் கம்யூனிகேஷன் ஷுட் பி டன் இன் சொசைட்டி, பீஸ்ஃபுல்லா, ட்ரூத்ஃபுல்லா, மைண்ட்ஃபுல்லா இருக்கணும், வித்தவுட் ஹார்மிங் அதர்ஸ். ஸோ ஜெயினிசம் சொல்றது அகிம்சா, சத்யா, அனைக்கந்தவாதான்னு சொல்லுவோம். சயத்வாதா இத 4 கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகிம்சானா நான் வயலன்ஸ், எத்திக்கலா பேசணும், யாரையும் அபியூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம். சத்யாங்கிறது உண்மை பேசுறது, ஃபேக் நியூஸ் கொடுக்கக்கூடாது, அது ட்ரூத்ஃபுல் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஓகே, இது கம்யூனிகேஷன் ரிலேட்டடா இங்க கொடுத்துருக்கோம். அனைக்கந்தவாதாங்கிறது என்னன்னா, ரெஸ்பெக்ட் ஆல் வியூ பாயிண்ட்ஸ், என்னதுதான் சரின்னு சொல்லக்கூடாது. அதுதான் ரியாலிட்டிக்கு நிறைய சைட்ஸ் இருக்கு. அதுதான் as மெனி சைட்ஸ் மெனி வியூஸ். அதனால கொஞ்சம் டாலரண்ட்டும் இருக்கணும் அந்த இடத்துல. மெனி சைடட் ரியாலிட்டி இருக்கும்னு சொல்றது அனைக்கந்தவாதா. சயத்வாதாங்கிறது ட்ரூத் இஸ் கண்டிஷனல். இப்படி இருக்கிறதுனால இது வந்திருக்கும். அந்த மாதிரி பேசுறது. அதுதான் கண்டிஷனல் நம்ம சொல்றோம். ஸோ இது இல்லைன்னா வேற மாதிரி போயிருக்கும். அதனால நம்ம எதுலையுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. ஸோ பேலன்ஸ்டா இருக்கணும். நான் அப்சல்யூட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்படி இருந்தா தான் கான்ஃபிளிக்ட் வராம இருக்கும். ஸோ கண்டிஷனல் ட்ரூத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. சயத்வாதா எதுக்குன்னா ட்ரூத் இஸ் கண்டிஷனல். இப்படி இருக்கிறதுனால இது வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது சயத்வாதா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது புத்திசம பொறுத்தவரைக்கும் ரைட் ஸ்பீச். ரைட் ஸ்பீச்னா யாரையும் நம்ம காசிப் பண்ணக்கூடாது, ஆஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அது. அடுத்து ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும். மைண்ட்ஃபுல் பார்த்து பேசணும். கரெக்டா அதுதான் மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன். இது ரிலேட்டடாவும் கொஸ்டின் கேட்பாங்க. மைண்ட்ஃபுல்னாலே எம்பத்தட்டிக்கா மத்தவங்க இருக்கிற நிலைமையை யோசிச்சு பேசுறது மைண்ட்ஃபுல் திங்கிங். மிடில் பாத் கரெக்டா பேசணும். மாடரேட் கம்யூனிகேஷன் இருக்கணும். அவாய்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ்னா மத்தவங்கள வெறுத்தும் பேசக்கூடாது. ஒருத்தர் ப்ரொபகண்டா பண்ற மாதிரியும் கரெக்ட்டா இருக்கணும் பேச்சு. புத்திசம்ல கம்பேஷன் இருக்குது, கருணை, எம்பத்தட்டிக்கா இருக்கிறது. சோ இது புத்திசம்ல ரைட் ஸ்பீச், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், மிடில் பாத், கம்பேஷன் இது இருக்கு. மீதி ஜெயினிசம் பொறுத்தவரைக்கும் அகிம்சா, சத்யா, அனைக்கந்தவாதா, சயத்வாதா. அனைக்கந்தவாதனா ரியாலிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. சயத்வாதானா கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு. ஓகேவா? சோ இதுவும் இப்பெல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க. சோ இப்போதைக்கு நம்ம கம்யூனிகேஷன கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இந்த வீடியோவையே புரியலன்னா இன்னும் ஒரு தடவை நல்லா பாருங்க. உங்க கையில எழுதி பாருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? இல்ல மேம் எனக்கு இந்த பிடிஎஃப் இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நமக்கு ஆப் இருக்கு. நம்ம ஆப்ல நம்ம இத அப்லோட் பண்ணியிருக்கோம். ₹400. இந்த பிடிஎஃப் இந்த 10 நாள் பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். டவுன்லோடபிள் தான். கூடவே இதுல ஒரு ஜூன் 2025 சிபிடி மோட் மார்க் எக்ஸாமும் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க் யூ சோ மச். ஆல் த பெஸ்ட். கன்டினியூஸா பார்த்துட்டே இருங்க. இந்த 10 நாள் சீரிஸ விடவே விடாதீங்க. ரைட்?